உங்க அண்ணன் வந்துட்டாரு. ஐயா ஐயா, நம்ம ஆரிச்சாமி தம்பி வந்துருச்சு. ஏண்டா பெரியவனே, கம்பி எல்லாம் எண்ணிய இப்பவாது நல்ல புத்தி வந்ததா? ஐயோ அம்மா பதறல. எங்க அக்காவை பத்தியாடா தப்பா பேசுற ராஸ்கல். ஒண்ணு அண்ணா வாமு, அக்கா எப்படி நீ பாண்டியோட மண்டைய உடைச்சதுல இருந்து அக்கா பக்கம் யாருமே வர்றதில்ல. ஆரிச்சாமி தம்பி, சித்தப்பா நீ வெளியில வர்றதுக்கு நான் எத்தனை பேர் கால்கையில விழுந்த தெரியுமா தம்பி? ஏதோ அந்த கடவுள் கண்ணை திறந்ததுனால நீ வெளியில வந்த. இல்லன்னா அக்கா எங்க சித்தப்பா? உங்க அக்காவை எவனோ எதையோ சொன்னாங்கிறதுக்காக அனாவசியமா கோவப்பட்டு அவனை அடிக்கிறேன் உதைக்கிறேன்னு போய் உன் வாழ்க்கையை வீணாக்கிக்காதப்பா. உன்னை நம்பித்தாப்பா நாங்கெல்லாம் இல்ல சித்தப்பா, என்னால அப்படி இருக்க முடியாது. எங்க அக்காவை பத்தி எவனா தப்பா பேசினா அவன் தலையை வெட்டி எடுத்து ஊருக்கு நடுவுல நட்டு வச்சிருவேன். இனிமே எங்க அக்காவை நல்லபடியா பாத்துக்கிறத தவிர எனக்கு வேற எதுவும் முக்கியம் இல்ல. ஆமா பயந்துட்டேன். அங்க பாரு யார் வந்திருக்கானு. ஆரிச்சாமி வந்துட்டியா? இரு இரு இரு, விளையாட்டு முடிச்சிட்டு வந்துடுறேன். பாதியிலே விட்டுட்டு வந்து அடுத்த தடவை சேர்த்துக்க மாட்டாங்க. எல்லாரும் வந்துட்டா? அக்கா பாவம், அண்ணாக்கு பசிக்குதான் பாரு. ஆமா, சாப்பாடு போடுறியா அக்கா? குண்டு பையா, என் தம்பிக்கு ரொம்ப பசி எடுக்குதா, நான் போய் சாப்பாடு வச்சுட்டு வந்துட்டுமா? இத பாரு லட்சுமி, நீ ஆட்டத்துல இருந்து இடையில போன அப்புறம் சேர்த்துக்க மாட்டோம். சேர்த்துக்கல போடா லூசு பையா. கிருஷ்ணவனி என்ன எத்தனை தடவை ஆட்டத்துல சேர்த்திருக்கா தெரியுமா? அப்ப வந்து பாரு, நீ சைக்கிள் எடு. நான் உன்னை விளையாட்டுல சேர்த்துக்க மாட்டேன். எனக்கு எனக்கு ஐயா என்னம்மா எல்லாத்தையும் கலந்து கொடுக்குற? எனக்கு கொஞ்சம் மிச்சம் ஐயே. வயித்துக்குள்ள போச்சுன்னா எல்லாம் கலந்துருதானே போகுது. அதான் நான் முன்னாடியே கலந்துட்டேன். எவ்வளவு புத்திசாலி பாத்தியா? தம்பி, கொஞ்ச நாளா அக்கா பண்ற அலும்பு எங்களால தாங்க முடியல. ஐயோ பொய் பொய். அந்த செவிட்டு பையன் எப்ப பார்த்தாலும் பொய் சொல்லுவான். நம்பாத, அது சரியான லூசு. நான் முழு செவடம் கிடையாது. எனக்கு லெஃப்ட் ஸ்பீக்கர் தான் கொஞ்சம் வீக், ரைட் ஸ்பீக்கர் நல்லாவே கேட்கும். இப்ப நீங்க பேசணும்லாம் எனக்கு கேட்டுச்சுல, என்ன எப்படி நீங்க செவடன்னு சொல்லலாம்? பெரிய தம்பி, நீங்க ஊர்ல இல்லாதப்ப அக்கா வீட்டை உண்டு இல்லன்னு பண்ணிட்டாங்க. ஏய், எவ்வளவு நேரம் தாண்டா அக்கா தப்பு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இருப்பீங்க? அக்கா பண்ண நல்லதையும் கொஞ்சம் சொல்லுங்கடா. தம்பி, லட்சுமி ஒரு நிமிஷம் கூட வீட்டுல தங்குறதே இல்ல. ஊரு வம்பெல்லாம் விலைக்கு வாங்கிட்டு வந்து நிக்குது. எல்லாம் எம்எல்ஏ சொல்றல, போ பிச்சுக்கா. ஆரிச்சாமி, நீ எதையும் நம்பாத, இதெல்லாம் பொய். நீ ஊர்ல இல்லாதப்ப அப்பா என்ன எப்படி எல்லாம் திட்டிச்சு தெரியுமா? நிஜமாவா? அது மட்டும் இல்ல, இவ்ளோ பெரிய கட்டை எடுத்து என் உடம்பெல்லாம் அடிச்சது. 2 கூட ரத்தம் வந்துச்சு. எங்க காட்டு? இதோ இங்கதான் அடிச்சிச்சு. இப்ப காணாம போயிடுச்சு. ஓ கிழவா, எங்க அக்காவை அடிக்கிற நீ? அடிப்பணி இந்த அடிப்பணி இன்னொரு வாட்டி அடிக்க. ஏன் தம்பிங்களா, நாளைக்கு கல்யாணம் ஆகி உங்க பொண்டாட்டி வந்த பிறகு உங்க அக்காவை கூடவே வச்சுக்கிறீங்களா? ஏய், நான் எப்பவுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்டா. ஆமாமா, என் தம்பிங்க எப்பவும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. நல்ல பிள்ளைங்க. அதே மாதிரி நானும் எப்பவும் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். எப்பவும் என் தம்பி கூடவே இருப்பேன். வேணும்னா அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா? ஹலோ, யாரு? அசன். நீங்க எதுக்கு எனக்கு போன் பண்றீங்க? ஆசை, உன் மூஞ்சிக்கு அசன் வேற வந்து முத்தம் கொடுப்பாளா? நான் தான் கீதா. உனக்காக வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரம் வந்து ஏத்திட்டு போ. வீட்டுக்கு போன் பண்ணாத எத்தனை தடவை சொல்லிருக்கேன். மரியாதை போன வை, அப்புறம் பேசுறேன். மோகன் யாரா போன்ல? அது என் ஃப்ரெண்டு ராஜ்கோபால். அசின்னு பிசின்னு சொன்ன மாதிரி ஏதோ காதுல விழுந்துச்சு. அவங்க வீட்டுல நாயோட பேரு அதான். நாய்க்குட்டியா? அந்த நாய்க்குட்டிக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். ஹலோ, நான் மகாலட்சுமி ஸ்பீக்கிங். நீ யார் ஸ்பீக்கிங்? தம்பி, உனக்கு தான் போன். யாருக்கா? நாய்க்குட்டி பேசுது. மறுபடியும் போட்டனாயா? நாய் பேசுதான். நீ தானே சொன்ன நாய்க்குட்டி பேரு வந்து அசன்னு. நாய்க்குட்டி ரொம்ப நல்லா பேசுது. நீ எப்படி பேசுறன்னு பாக்குற. பேசு பேசு. பாத்தியா எப்படி மாட்டி விட்டேன்னு?
பக்கத்துல யாராவது இருக்காங்களா? ஓ, எல்லாரும் இருக்காங்களா? என்ன நீ என்கிட்ட மனுஷ மாதிரி பேசிட்டு என் தம்பி கிட்ட நாய்க்குட்டி மாதிரி கொலைக்கிற? மோகன், சினிமா போலாம் சொன்னியே. சினிமாலாம் லைவ்ல பார்க்கலாம். ஒரு பொண்ணோட உட்கார்ந்து சினிமா பார்த்தா அதோட கிக்கே வேற. கிக்கு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், ஆளை விடு. உன்னை சினிமாக்கு எப்படி தள்ளிட்டு போனேன்னு எனக்கு தெரியும். சீக்கிரம் வாடி. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உங்க கிளாஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். எனக்கு தெரியும்பா, ஐ நோ. ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் சார். என்ன? எனக்காக யார் வந்தாலும் எங்க சித்தப்பாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா கூட கிளாஸ் நடுவுல யாரையும் விட முடியாதுன்னு சொல்லிடுங்க சார். தம்பி, என் கிளாஸ்னாலே தூங்காம பாடம் கேட்கிற ஒரே ஸ்டூடெண்ட் நீதான். உன்னை நான் விட்டுருவேனா? நோ. உன் சித்தப்பாவுக்கு மட்டும் இல்ல, ஏன் உனக்கே உடம்பு சரியில்லைனா கூட என் கிளாஸை விட்டு உன்னை நான் வெளியே போக விட மாட்டேன். அண்டர்ஸ்டாண்ட்? அப்பா ரொம்ப தேங்க்ஸ் சார். எல்லாரும் கவனிக்கிறீங்கல்ல? வெரி குட். அந்த அரண்மனையில மந்திரிகள், வீரர்கள் எல்லாருமே தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு வீரன் மட்டும் தீவிரமான யோசனையில இருக்கான். இதுக்கு நடுவுல அந்த இளவரசி வந்து அந்த வீரனை எப்படி வெளியே கொண்டு வர்றதுன்னு யோசி. ஒரு பேட் நியூஸ் சார். என்னம்மா பேட் நியூஸ்? கோரமான சம்பவம். பஸ் லாரியும் மோதி ஒரு கிழவனுக்கு மண்டை உடைச்சி அங்கேயே கோமாக்கு போயிட்டாரு சார். யார் அந்த கிழவன்? சித்தப்பா. ஓஹோ, நினைச்சேன். யாரோட சித்தப்பா? இவனோட சித்தப்பாவா? இல்ல சார், உங்க சித்தப்பா. எங்க சித்தப்பாவா? பிரின்சிபலுக்கு போன் வந்ததா, தகவலை உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. இவ்வளவு லேட்டா வந்து சொல்றீங்க. கிளாஸ் கேன்சல். பாத்தியா எப்படி கிளாஸ் கட் பண்ணிட்ட? வா மரியாதை சினிமாக்கு. வாங்க சார், வாங்க. வாங்கம்மா வாங்க. நீங்க கஷ்டத்துல இருக்கும்போது எதை கொண்டு வந்து வச்சாலும் ஐயா வாங்கிக்கிட்டு காசை கொடுப்பாரு. வாங்க, தயங்காம வாங்க. ஏமா குடத்தை எடுத்துட்டு போய் வச்சுட்டு காசு வாங்கிட்டு போமா. ஏமா பைய எடுத்துட்டு போறாமா, வாமா வந்து வாங்கிட்டு போ. ஐயா, என் பையனுக்கு உடம்பு சரியில்லை. இந்த பட்டுப்புடவை வச்சுட்டு 500 ரூபாய் தர முடியுமா? பட்டு சேலைக்கு 500 ரூபாய் வர்றது கஷ்டம். நீ கட்டி இருக்கிற புடவையாவுக்கு 1000 ரூபாய் தர. உள்ள வரியா? நீ யோசிக்கிறத பார்த்தா ஓகேவா? அட பாவி, கஷ்டத்துக்கு பணம் கேட்டா இப்படி நடந்துக்கிட்டே நல்லா இருப்பியா நீ? நீயே தானமா என்ன தேடி வந்த. பணம் உனக்கு தான் தேவை, யோசனை பண்ணிக்க. அண்ணே, ஆறுசாமி கோவமா வந்துகிட்டு இருக்கான். வரட்டும்டா. இவனை விட பெரிய பெரிய ரவுடி எல்லாம் நான் பாத்திருக்கேன். அவனுக்கு தில் இருந்தா என் பக்கத்துல வந்து நிக்கட்டும். தப்பறமா யோசனை பண்ணிக்க. கேஷ் ரெடி. ஆறுசாமி உங்க பக்கத்துல வந்துட்டான். பக்கத்துல நின்னா பஸ் ஸ்டாண்ட்ல கூட எத்தனையோ பேர் பக்கத்துல பக்கத்துல நிக்கிறாங்க. மீச வச்ச ஆம்பளையா இருந்தா என் மேல கை வச்சு பார்க்க சொல்லு. தாயா பிள்ளையா பழகினா எல்லாரும் தோல் மேலதான் கை போடுவாங்க. இப்ப பாரு, நான் கூட அவர் தோல் மேல கை போட போறேன். பாரு, அப்படி போடுவேன் பாரு. என்ன மச்சான், அக்கா எப்படி இருக்கு? நான் உனக்கு மாப்பிளையா? வாமா, உனக்கு தேவையான பணத்தை நான் தரேன். அண்ணே, உங்க கண்ணு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிம் ஆயிடுச்சு. அது ஒண்ணு இல்லடா, லட்சுமி எனக்கு சொந்தமாக போறாள்ல, அதை வச்சுதான் அவனை சும்மா விட்டேன். இல்லன்னா ஆமா, உங்க ஊர்ல ஆறுசாமின்னு ஒருத்தர் இருந்தான்னு சொன்னியே, அவன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்து ரவுடிசத்தை விட்டானா? ஏய், அவன் ரவுடி கிடையாது, ரொம்ப நல்லவன். அவன் பொண்ணுங்க கிட்ட எவ்வளவு மரியாதை நடந்துப்பான் தெரியுமா? அப்படியா? ஏமா நில்லுங்க, நில்லுங்கன்னு சொல்றேன்ல, நாங்க வந்துட்டு இருக்கோம்ல. நில்லுங்கன்னு சொன்னால பின்னாடி போங்க. பின்னாடி போறது என் சரித்திரத்திலே இல்ல, நீதான் போணும். நீயா? நீதான். ஏமா, தம்பியை பத்தி உனக்கு தெரியாது. தம்பிக்கு கோவம் வரதுக்கு முன்னாடி பின்னாடி போயிடு. வந்தா நான் பயந்துருவேனா? நான் யாருன்னு தெரியுமா? என் பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியுமா? அதெல்லாம் விடு. இந்த ஊர்ல ஆறுசாமி தெரியுமா? அந்த ஆறுசாமிக்கு எனக்கு உள்ள கனெக்ஷன் என்னன்னு தெரியுமா? நீங்க அவ்வளவு நெருக்கமா? ஐயோ வேணாடி, அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. பீமா விக்கிற மாதிரி இருக்குமா? இவனை விட ஹைட், வெயிட், போலீஸ் மீச. செல்லம், உன் பேர் என்னப்பா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னியே, ஹைட், வெயிட், போலீஸ் மீச. நீ சொன்ன அந்த ஆறுசாமி நான் தான். வா. பாத்து பாத்து வாடி. எல்லாரும் விழுந்துருவாங்க. நீங்க அம்மா தம்பி. ஐயோ பத்மா, பத்மா, என்னங்க அவளை இப்படி விட்டுட்டு போறீங்க? வேற என்ன செய்யணுங்கற? தமிழ் சினிமால நீங்க பார்த்தது இல்லையா? பத்மா வயித்துல கை வச்சு அமுக்குனா தண்ணி எல்லாம் வெளியில வரும். அப்படின்னு யார் சொன்னது? நாங்க எத்தனை சினிமால பாத்திருப்போம். ஆறுசாமி, ஆறுசாமி கொஞ்சம் ஹெல்ப் பண்ண. நான் அவ தொப்புள்ள கை வச்சு அமைக்கணும்னா தண்ணி வராது, வேற ஒண்ணு வந்துரும். அதனால நீயே செய். ஐயோ,
ஓம் தனுஷாய நமஹ ஓம் ஐஸ்வர்யாய நமஹ ஓம் சூர்யாய நமஹ ஓம் ஜோதிகாய பொண்ணு நமஹ வீட்டுக்காரங்களே, எங்க இருக்கீங்க? ஓம் சீக்கிரம் வாங்க, திரிசமாய இங்க. நமஹ வாங்க, வாங்க, ஓம் வாங்க. துஷாய நமஹ ஏய், ஓம் யானை, மந்திரம் சொல்றதை நிறுத்திட்டு மாப்பிள்ளை தாலி கட்டி சொல்லு. அக்கா என்னடா சிக் போயிட்டு வாப்பா. ஐயோ. மாப்பிள்ள போயிட்டாரு. டேய் சீக்கிரம் வாடா அக்கா. ஐயோ போகக்கூடாது போகக்கூடாது. ஐயோ இப்ப மாப்பிள்ளை போயிட்டு நான் என்ன பண்ணுவேன்? நான் தான் இருக்கேன்ல. நீயா? ஆ, நீதான் எருமை மாடு மாதிரி இருக்கியே. குட்டி பொண்ணு எப்படி கல்யாணம் பண்ணிப்ப? எனக்கு சின்ன பொண்ணு வேண்டாம், நீ தான். ஆறுசாமி கேட்டான். என்ன கல்யாணம் பண்ணிப்பியா? கல்யாணத்துக்கு வந்த எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பியா? அப்பதானே உன்னை கல்யாணம் பண்ணிப்ப. டேய், கல்யாணத்துக்கு வந்திருக்க எல்லாருக்கும் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுறா. எல்லாருக்கும் ஐஸ்கிரீம், எல்லாருக்கும் ஐஸ்கிரீம். வாங்க 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 சீக்கிரம் வாங்க. லட்சுமியை கல்யாணம் பண்ணிக்க இதை விட ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காது. கெட்டி மேல கெட்டி மேல. யோ ஐயரே, மந்திரம் சொல்லியா? ஓம் ரஜினிகாந்தாய நமஹ ஓம் ஸ்ரேயாய ஏய் நமஹ எருமை ஓம் நிறுத்து சூர்யா நிறுத்து. அக்பராய ஏய் நமஹ. யானை, நம்ம கல்யாண விளையாட்டுல மாப்பிள்ளை கண்ணை மூடிட்டு தானே பொண்ணு கழுத்துல தாலி கட்டுவா. ஆமா, மறந்துட்டியா? நம்ம rules கண்ணை படி. நானே மூடிக்கிறேன். அப்படி கிடையாது. தாலியை கட்டிக்கணும். வாங்கிக்கோங்க. கட்டிங்க. ஓம் நயன்தாராய நமஹ யோ, ஓம் ஸ்நேகாய பொண்ணுங்களுக்கு நமஹ, கோன் ஓம் ஐஸ் கொடு, சுப்ரனாய பசங்களுக்கு நமஹ, பால் ஐஸ் கொடு. ஓம் ரம்பாய நமஹ ஓம் நௌந்தீபாய நமஹ ஓம் ஷீலாய நமஹ ஓம் ஐஸ்வர்யாய நமஹ ஓம் சுஷ்மிதா சென்னாய நமஹ ஓம் சந்தியா தாலி நமஹ, ஓம் கட்டிட்டா, பீமா லட்சுமி சென்னாய எனக்கு நமஹ. பொண்டாட்டி ஆயிட்டா. அது குரங்கு இல்ல, உன் பொண்டாட்டி. லட்சுமி உன்ன சீக்கிரம் பொண்டாட்டி இருக்குது ஒரிஜினல் தக்கட்டா எடுத்துட்டு வாடா. சரிடா, அப்புறம் பாப்போம். ஓகே. மோகன் வீட்டுக்கு தானே சேர்ந்து போலாமா? ஹ, இந்த சைக்கிள் பக்கத்துல என் ஹீரோ ஹோண்டாவா? இன்சல்ட். சரி ஓ இஷ்டம். கீதா, டெய்லியும் உன் பைக்ல தண்ணிய ஊத்தி அடிக்கடி அதை ரிப்பேர் ஆக்கி இப்படி சைக்கிள் என் கூட வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ஆ? ஏய், வண்டி நின்னதுக்கு நீதான் காரணமா? இங்க பாரு கீதா, எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இனிமே ஒண்ணா போறது ஒண்ணா வரதெல்லாம் நிறுத்திக்க. இனிமே நீ யாரோ நான் யாரோ, சொல்றது புரியுதா? நான் இருந்துருவேன், ஆனா உன்னால இருக்க முடியாதுல கண்ணா. ஏன் இருக்க முடியாது? இருப்பேன். நாளையில இருந்து உன்னை பார்க்க மாட்டேன், உன்கிட்ட பேச மாட்டேன், உன்னை நினைக்க கூட மாட்டேன். பேசுனா Who are you ன்னு கேளு. சேலஞ்ச். சேலஞ்ச். குட் மார்னிங். ஹாய். என்னாச்சுடா? டேய், அங்க பாருடா. கீதா. சார், பாருங்க சார், அந்த பொண்ணு எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்குன்னு. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. வெரி கிளாமர் Dress. ஏய், இது என்ன வேஷம்? இது என்ன காலேஜ் நினைச்சியா இல்ல ஃபேஷன் ஷோ நினைச்சியா? உன்னதான் கேக்குறேன், பதில் சொல்லு. Who are you? Who are you? இது நான் சொன்ன டைரக்ட்ல. நோ! என்னடாச்சு? என்னாச்சு? சார், எக்ஸ்கியூஸ் மீ. பர்மிஷன் ப்ளீஸ். போயிட்டு வா. ஏய், எந்திரி. Who are you? Who are you சொன்ன கொண்டு எந்திரி. சொன்ன கேளு. என்ன பண்ற? இங்க வா. விடு. இங்க பாரு, ஃப்ரண்ட் பெஞ்ச்ல உட்கார்ந்து லெக்சரர் டஸ்டர் தூக்கி கீழே போட்டு அது எடுக்கிற சாக்குல கண்ட இடத்துல பாப்பான். இந்த லெக்சரர் பார்க்க ஏன் மாட்டாரு. பார்க்க மாட்டான்? Hey mister, who are you? ஓ, டேய் டேய், அறிவு கட்டவங்களா? நீங்க காலேஜுக்கு படிக்க வரீங்களா இல்ல பொண்ணுங்களுக்கு லிஃப்ட் கொடுக்க வரீங்களா? இத பாருமா, நீ எதுக்கும் கவலைப்படாத. என் ஸ்கூட்டர்ல ஏறு, உன்னை சேஃபா நானே டிராப் பண்றேன். தேவையில்லை. அவன் ஏன் கூட தான் வருவான். Who are you? அந்த பொண்ணுக்கு லவ்வர், அவளை கல்யாணம் பண்ணிக்க போறவன். நீங்க ரெண்டு பேரும் இங்க வேலை பார்க்க வந்தீங்களா இல்ல கொஞ்சம் குழா வந்தீங்களா? போய் வேலையை பாருங்க, போங்க. பத்மாமா, வாங்க வாங்க. வேலையெல்லாம் எப்படி நடக்குது பாத்தீங்களா? என்ன ஆரிச்சாமி தம்பி பார்க்க வந்தீங்களா? உள்ளதா இருக்கு, போங்க போங்க. வணக்கங்க. தள்ளி போ. இங்க எதுக்கு வந்த? உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லலாம்னு வந்தேன். எதுக்கு தேங்க்ஸ்?
நீங்க மட்டும் அன்னைக்கு உயிரை காப்பாத்தலனா இந்நேரத்துக்கு என்ன முதலையோ பாம்போ முழுகி இருக்கும். முழங்கால் தண்ணியில அந்த வாய்க்கால்ல இந்த அம்மாவை முழுங்குறதுக்கு அந்த தண்ணியில முதல்ல வந்துச்சா? யார்கிட்டடி பிலிம் காட்டுற? அப்படி தள்ளு. நீங்க என்ன அங்க வேடிக்கை பார்த்துட்டீங்க? தூக்கி போடுங்க அந்த முட்டையை. தம்பி எங்கடா போய் தொலைஞ்ச? பெரிய லோட் அனுப்ப இடத்துக்கு அனுப்பியாச்சு, நம்ம வேலை முடிஞ்சு போச்சு. யாரோ கசமுசா பண்றாங்களே. ஒரு பொம்பளை காலு ஒரு ஆம்பளை காலு பட்ட பகல்ல ஆறுச்சாமி இங்க இருக்கும்போது யாரோ கசமுசா பண்றாங்களே, என்ன இது? தம்பி கூப்பிடுற மாதிரி இருக்க இந்த நேரத்துல இவங்க கசமுசா பண்ணிட்டு இருக்காங்களே. தம்பி கிட்ட சொல்லி இவங்க 2 பேரும் வேலையை விட்டு தூக்கணும். டேய் வந்து இந்த மூட்டை எடுக்கடா. வேலை நேரத்துல வேலையை பார்க்காம உங்க வேலையை பாக்குறீங்களா? இருங்க ஆறுச்சாமி கிட்ட சொல்றேன். ஆறுச்சாமி தம்பி இங்க வந்து பாருங்க. தம்பி நீங்களா? ஏய் இடத்த காலி பண்ணிடி. இவ்வளவு தைரியமா போறீங்களே, உள்ள அவன் தம்பி இருந்தா என்ன பண்ணுவீங்க? முன்ஜாக்கிரதையா என் சிஷ்யனை அனுப்பியிருக்கேன்டா. எனக்கு லெஃப்ட் ஸ்பீக்கர் ஒர்க் பண்ணாது, ரைட் ஸ்பீக்கர் மட்டும் தான் ஒர்க் பண்ணும். சொல்றதுன்னா இந்த பக்கம் வந்து சொல்லுங்க. அப்படியா? இரு நானே சுத்தி வரேன். ஐயா சாமி, வீட்ல யாராவது இருக்காங்களா? நாசமா போறவனே, லெஃப்ட் ஒர்க் பண்ணாதடா, ரைட்ல வந்து சொல்றான் நாதாரி. இப்படி மரியாதையா சொன்னா செய்ய போறேன். வீட்ல சின்ன தம்பி பெரிய தம்பி இருக்காங்களா? எதுக்காக இப்படி கத்துற? எனக்கு நல்லாவே கேக்குது. வீட்ல யாரும் இல்ல. நீங்க இங்கேயே வாசிச்சுக்கிட்டு இருங்க, நான் உள்ள போயிட்டு வந்துடுறேன். என்னடா குரங்கு பையில பழம் பட்டு தட்டு? என் மனசுல இருக்கத சொல்றதுக்காக தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்படின்னா லட்சுமி அம்மா வாழ்க்கை வீணாய் போயிடுச்சுல, அதை எங்க ஐயாவால தாங்கிக்கவே முடியல. அதான் வாழ்க்கை கொடுக்கலாமேன்னு வந்திருக்காரு. வாழ்க்கை கொடுக்கறதுக்கு இவன் யாருடா? சுருக்கமாவே சொல்லிடுறேன், அதே நேரத்துல உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன். லக்ஷ்மி என்ன வச்சுக்கலான்னு என்னடா சொன்ன? வயசான காலத்துல டென்ஷன் ஆனா உன் ஆயுசு குறைஞ்சு போயிடும். லக்ஷ்மிக்கு கல்யாணம் ஆனாலும் இதுவரைக்கும் அவ புருஷனோட சேர்ந்து வாழல இல்ல. வயசு ஏற ஏற சும்மா தளதளன்னு இருக்கா. அதான் அவளோட சேர்ந்து நான் குடும்பம் நடத்தலான்னு தட்டோட இங்க வந்தேன். என் பேச்ச கேட்டு அவளை என் வீட்டுக்கு அனுப்பி வை, இல்லனா நானே இந்த வீட்டுல வந்து அவளோட குடும்பம் நடத்துறேன். ஐயோ என்ன தைரியம்டா உனக்கு? உனக்கு எங்க அக்கா வேணுமா? என்ன கொழுப்பு என்ன எங்க வீட்டுக்கு வந்து? ஐயோ அவசரப்படாதடா ஆச்சாமி. வேண்டாப்பா, இந்த துரோகியை வெட்டிட்டு நீ மறுபடியும் ஜெயிலுக்கு போயிட்டீங்கன்னா உங்க அக்கா நான் எல்லாரும் நடுத்தெருவுல நிக்க வேண்டியதாப்பா. ஆச்சாமி அருவாளை கீழே போடுப்பா, கீழே போடு. ஆமாடி, உன் நேரம் ரொம்ப நல்லா இருக்கு மாமா. எனக்கு தான் நேரம் சரியில்லை. வரட்டுமா? வரும்போது பணக்கார மாப்பிள்ளையா வந்தேன், இப்ப பிச்சைக்கார மாப்பிள்ளையா போறேன். வெளியே போற வழி தானே? தேங்க்யூ. சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரியே வாசிக்கிறீங்களா உங்களெல்லாம்? சொல்லு, லட்சுமியை வீட்டுல காணுமே, எங்கடா போயிட்டா? நொண்டி சீதாராமையர் பொண்ணுக்கு கல்யாணம் இல்ல, அங்க போயிருக்காங்க. ஊர்ல யாரு வீட்டு கல்யாணம்னாலும் இவ வீட்டு கல்யாணம் மாதிரி எடுத்து செய்யறா. பைத்தியக்கார பொண்ணு. டேய் சுறுசுறுப்பா வேலை பாருங்கடா, பொண்ணு மாப்பிள்ளை வர டைம் ஆச்சு. சரிக்கா. எவ்வளவு பொம்பளைங்க இருக்காங்க, யாரும் ஒரு ஒத்தாசை கிடையாது. எல்லா வேலையும் நான் ஒருத்தையே பண்ண வேண்டியதா இருக்கு. நான் இருக்கேன் சித்தி, நீ எதுக்கும் கவலைப்படாத. எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன், நீ போய் வேற வேலை பாரு. ஏரா சாத்தி. அம்மா நீங்க கொடுத்த அரிசி ராத்திரி தீந்து போச்சு. இப்ப சாப்பாடுக்கு என்ன பண்றது? எல்லா அரிசியும் தீந்துடுச்சா? இப்ப என்ன பண்றது? சித்தி நீ கவலைப்படாத. டேய் போ. இந்த வந்துட்டேமா. பாவண்டா, கல்யாண வீட்ல அரிசி தீந்து போச்சா. என்ன சொல்றீங்க? செவிட்டு முட்டை வீட்டுக்கு போய் 10 முட்டை அரிசி கொண்டு வா. போடாம எடுத்து வந்துறேம்மா. அவன் கொண்டு வந்துருவான், நீ கவலைப்படாத சித்தி. காய்கறியில சீக்கிரம் அரைங்க, அரிசி பின்னாடி வந்துட்டு இருக்கு. என்ன நீ இவ்வளவு மெதுவா மாவாட்டிட்டு இருக்க? அவனுக்கு ராத்திரியில இருந்து உடம்பு சரியில்லைமா. உடம்பு சரியில்லையா? எங்க? ஐயோ நெருப்பா கொதிக்குது. ஏய் எந்திரி எந்திரி எந்திரின்னு சொல்றல. உடம்பு சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. நான் இருக்கும்போது யாரும் கஷ்டப்படக்கூடாது. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் வந்துட்டாங்க. வந்த மொத்த கூட்டமும் இருந்த டிஃபன் காஃபி எல்லாம் தின்னு தீத்துடுச்சுங்க.
அப்புறம் இன்னொரு விஷயம், மாப்பிள்ளையோட அம்மா பொல்லாத வாயாடியாம். ஜாக்கிரதை, இந்த விஷயத்த நம்ம ஆளுங்க எல்லார்கிட்டயும் சொல்லிடுங்க. அம்மா அம்மா இங்க வாங்கல, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்களா? அவங்களுக்காக காஃபி டிஃபன் எல்லாம் பண்ணி வச்சிருந்தோமா, எல்லாத்தையும் அவங்களே தின்னுட்டாங்களா. அது மட்டும் இல்ல, மாப்பிள்ளையோட அம்மா இருக்காளே சரியான வாயாடியா. சரி சரி சரி, இந்த விஷயத்தை யார்கிட்ட சொல்லிடாது என்ன? இரு இரு, நீ யாரு? பொல்லாத வாயாடினல்ல அந்த மாப்பிள்ளையோட அம்மா நான் தான். நல்ல சத்தமா வாசிங்கயா. வாசிக்கிறவனு செவிடம் போல இருக்கு, நம்ம சொன்னா தான் வாசிக்கிறானுங்க. லக்ஷ்மி, மாப்பிள்ளையே கருப்பு கரண்டி போட்டிருக்காரு. நீ இங்க என்ன பண்ற? நான் பொண்ணு வீட்டுக்காரி, நீங்க யார் வீட்டுக்காரு? நானா உன்னோட வீட்டுக்காரன். வாங்க வாங்க. நான் தானப்பா இந்த ஊர் பிரசிடென்ட். என்ன நல்லா இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். இந்த ஊர் சனங்கெல்லாம் நல்லா இருக்கணுமாப்பா, அதுக்கு நான் என்ன சொல்றேன் தெரியுமா? அக்கா, இது யார் தெரியுமா? கீதாவோட அப்பா. ஐயோ, கீதா யாரு? கீதா இவரோட பொண்ணுதான்க்கா. மன்னிச்சுக்கோங்க மன்னிச்சுக்கோங்க, இங்கே உட்காருங்க, நான் இப்ப போய் காஃபி கொண்டு வரேன். எங்க போயிடாதீங்க. பாத்து. ஊர் பிரசிடென்ட் ஆகிய நான் என்ன சொல்றேன்னா, முதல்ல நான் சரியா உட்கார்ந்துக்கறேனப்பா. அவர்கிட்ட கொடுங்க. இந்தாங்க. அம்மாவை பார்த்தாவே உடம்பு வெட வெடங்குதப்போ. முகூர்த்த நேரம் நெருங்கி இருக்கு, கரெக்டான டைம் சொல்லுங்க. டைமா? இதோ சொல்றேன். டைம் என்ன? டைம் இருக்கு. ஐயோ, மன்னிச்சுங்க, நான் உங்களுக்கு இன்னொரு கப் காஃபி கொண்டு வரேன். இப்பவே வேண்டாம் மம்மி, ஐயோ வேண்டாம். ஊர் பிரசிடென்ட் ஆகி நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு காபி வேண்டாம். சாரி, மறுபடியும் கொட்டிட்டேனா? கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, நான் போய் உங்களுக்கு சூடு சூடா காபி கொண்டு எதுக்கு மணி என்ன தலையில ஊத்துறக்க? கொட்ட மாட்டேங்க, உங்களுக்கு சத்தியமா நான் காபி கொட்ட மாட்டேன், கண்டிப்பா கொட்ட மாட்டேன். சூடு சூடா வேண்டாம், நீ வேண்டாம். வெள்ளி பாத்திரம் எல்லாம் உள்ள இருக்கு, யாருக்கும் பொறுப்பு இல்ல. என்னடி இது? யுத்தம் செய்யுது வயசு. ஊர் பிரசிடென்ட் மாட்டிக்கிட்டனப்பா. வேண்டாம் வேண்டாம். ஊர் பிரசிடென்ட் நான் என்ன தெரியுமா சொல்றேன்? எனக்கு இந்த காது கேட்காது, இந்த பூ வச்ச காது தான் கேட்கும். அது இல்லையப்பா, ஊர் பிரசிடென்ட் நான் என்ன தெரியுமா சொல்றேன்? எனக்கு இந்த காது கேட்காது, பூ வச்ச காது மட்டும் தான் கேட்கும். இந்த ஆளு என்ன சொல்றான்? அட, ஊர் பிரசிடென்ட் நான் என்ன தெரியுமா சொல்ல போறேன்? எனக்கு இந்த காது கேட்காது, இந்த பூ வச்ச காது மட்டும் தான் கேட்கும். நான் சொல்றத நீங்க காதுல வாங்கிக்கங்க. பாவம், இவர் ஊமை போல இருக்கு. ரூம்குள்ள யாரும் வர மாட்டாங்க, நீ போய் சேலையை மாத்திக்கோ. சத்தம் போடாதீங்க, நாங்க திருடங்க இல்ல. கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ண, அவ்வளவுதான். தேங்க்ஸ். Thank you. முகூர்த்தத்துக்கு நாடி ஆயிருக்கு, சீக்கிரம் கொண்டு வந்துருமா. கொண்டு வரேன் கொண்டு வரேன். ரொம்ப நல்லா இருக்கேன். ஐயோ, டேய், என்ன சொல்ற புரியல. தம்பி, உன் முகத்துல யாரோ லிப்ஸ்டிக்ல முத்த குத்திருக்காங்க, நல்லா தொடச்சுக்கோ. பாருங்க சார், அந்த பொண்ணு என்ன வேலை பண்ணிருக்கணும். எனக்கு காலேஜ் டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேங்க. ஆசீர்வாதம் வாங்குனது போதும், முகூர்த்தத்துக்கு டைம் ஆச்சு, சீக்கிரம் கொண்டு வா. நிறைய பேர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா பொண்ணு மாப்பிளைக்கு ரொம்ப நல்லதா. கொஞ்சம் இருங்க, வந்துடுறேன். சமையல்காரனா, வாங்க வாங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க. பிச்சைக்காரனா, நீங்களும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. போ வெளியே, போன் சொல்றேன்ல. அதுக்குள்ள ஏன் இப்படி சொல்றீங்க? இன்னும் தாலி கூட கட்டல, எனக்கு நிறைய வேலை இருக்குல்ல. நீ செஞ்ச வேலையெல்லாம் போதும், முதல்ல போ வெளியே. நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன், இந்த பைத்தியத்தை யார் உள்ள விட்டது? இந்த ராசி இல்லாதவ இப்படி கல்யாண மண்டபத்தை சுத்தி வர்றதே அபசகுணம். இவளே ஒரு வாழா வெட்டி, இவ கையில எதுக்கு இதை கொடுத்து விட்டீங்க? இவளாலதான் இவ தம்பிங்களுக்கும் கல்யாணம் ஆகாம இருக்கு. ஏன் சித்தி நீங்க கூட இப்படி பேசுறீங்க? உங்களுக்கு நான் எவ்வளவு எல்லாம் பண்ணிருக்கேன். இதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து என்ன என் செல்லம் என் பட்டு நல்லா கொஞ்சிட்டு, இப்ப ஏன் சித்தி இப்படி பேசுறீங்க? மரியாதைங்கிறது வெளியில போறியா இல்ல கழுத்தை பிடிச்சு தள்ளட்டுமா? போடி வெளியில, போடி. சித்தி, என்னம்மா கல்யாணத்துக்கு போயிட்டு பாதியிலேயே வந்துட்ட? நானும் ஒண்ணும் வரல
வரல. அவங்கதான் என்ன துரத்தி விட்டுட்டாங்க. உன்னை துரத்திட்டாங்களா? ஆமாப்பா, நானு சுப காரியத்துக்குள்ள போக கூடாதான். அதிர்ஷ்டம் கட்டவலாம். நானும் வேதவைய வாழ்ந்தேன்னு சொல்றாங்கப்பா. அப்படி எந்த பரதேசி சொன்னா? அவங்கதான். சொன்ன நாக்கு அறுத்தெறிஞ்சிருவேன். ஆமா, நீ எங்க காலடி எடுத்து வச்சாலும் அங்க அஷ்டலட்சுமியே வாசம் பண்ணுவாமா. காவேரி வைகை மாதிரி நீ அன்புல வற்றாத ஜீவ நதிமா. அழாதமா செல்லம். எனக்கு காவேரி வைகை எல்லாம் ஒண்ணும் வேணாம். எனக்கு என் தம்பிங்க கல்யாணம் தான் வேணும். அந்த சித்தி சொல்லுச்சுல, என்னாலதான் என் தம்பிங்க கல்யாணம் நடக்கலன்னு. செஞ்சு காட்டுறேன். அதே கல்யாண மண்டபத்துல, அதே சமையல்காரங்க முன்னாடி, பிச்சைக்காரங்க முன்னாடி. அந்த மோகனுக்கு என்ற உயிரை போனாலும் உன்னை கட்டி கொடுக்க மாட்டேன். அந்த மரியாதை இல்லாத குடும்பத்துக்கு உன்னை மருமகளை அனுப்ப மாட்டேன். அப்பா, ஆய் மூடு. அவங்க அக்காளுக்கு எப்படி பைத்தியம் மூத்தி போச்சுன்னு அந்த கல்யாணத்துல பாத்தீல எவ்வளவு கேவலமா நடந்துச்சா. அந்த வீட்டுக்கு உன்னை கட்டி கொடுக்க மாட்டேன். நான் மோகனை காதலிக்கிறேன், அவர் என்ன காதலிக்கிறாரு. நடுவுல அவளுக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனையே அவதானமணி. அக்கா மேல அவனுக்கு 2 பேரும் எவ்வளவு பாசம் வச்சிருக்கானுங்கன்னு தெரியுமல்ல. நாளைக்கு அந்த பைத்தியக்காரினால உனக்கு புருஷனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்து நீ பிறந்த வீட்டுக்கு வந்துட்டீனா அப்புறம் என்ற கௌரவம் என்ன ஆகுறது? மரியாதை போச்சுன்னா உன் அப்ப உயிரோடு இருக்க மாட்டா தெரியுமல்ல. அந்த மாதிரி காரியத்தை உங்க பொண்ணு செய்ய மாட்டா. உங்க உடம்புல ஓடுற ரத்தம் தானே என் உடம்புலயும் ஓடுது. நீ யாரு என்ற ஒண்ணல்ல. கல்யாணமாயி அந்த வீட்டுக்கு போனதும் கஷ்டமோ நஷ்டமோ அங்கேயே கிடப்பேன். உயிரே போற மாதிரி சூழ்நிலை வந்தாலும் நீங்க நினைக்கிற மாதிரி இங்க மட்டும் வர மாட்டேன். என்னடி இது அபசகுணமா பேசிட்டு? பாருடி உன் பொண்ணுக்கு எவ்வளவு திமிராய் போச்சுன்னு. இல்லாததையும் பொல்லாததையும் போட்டு மனசை ஏங்க வீணா குழப்பிக்கிறீங்க. பையனும் ரொம்ப நல்லவன் தான். அதை விட 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறாங்க. இதை விட வேற என்னங்க வேணும்? இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கோங்க. சாமி பிள்ளையரப்பா, என்னோட பரீட்சை முடியற வரைக்கும் ஒரு 10 நாளைக்கு அந்த கீதாவை என் கண்ணுல படாம பாத்துக்க. உனக்கு 1001 தேங்காய் உடைக்கிறேன். மோகன், பிள்ளையரப்பா கவுத்திட்டியே. மோகன், என்ன நான் பாட்டு கூப்பிட்டே இருக்க, நீ போயிட்டே இருக்க. எங்க அப்பா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரு. நம்ம கல்யாணம் ஆன மாதிரி தான். கையை எடு. முதல்ல எங்க அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கணும். எல்லாம் ஆகும். அவன் ஒத்துக்கணுமே. ஏன் ஒத்துக்க மாட்டாரு? மூத்தவன் இருக்கும்போது இளையவனுக்கு கல்யாணம் பண்றது நம்ம சம்பிரதாயம் கிடையாதுங்க. ஆமாங்க. இந்த ஊர் பிரசிடண்டா நான் என்ன சொல்ல வேணும் உங்களுக்கு புரியுது இல்லங்க? நல்லாவே புரியுது. என்ன புரிஞ்சுது? நீங்க இந்த ஊருக்கு பிரசிடென்ட் இது வரைக்கும் 30 தடவை சொல்லிட்டீங்க. புரிஞ்சு போச்சு இல்லங்க? அத மறந்துடாதீங்க. சித்தப்பா, எங்க அக்காவை கடைசி வரைக்கும் நான் கண் கலங்காம காப்பாத்தினாலே போதும். எனக்கு கல்யாணம் வேணாம் வேணாம் வேணாம். நம்ம பேசி கேட்காத அவங்க கிட்ட எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க? வாங்க இங்க. அக்கா, நான் எதுக்காக சொல்றேன்னா, டேய், அவங்க கிட்ட பேச மாட்டேன்னு சொல்றா. அண்ணா நீ பேசாத. நீ வாடா செல்லம். வாய் தரு. அப்ப நீங்க எனக்கு கல்யாணம் படிக்கிறியா? அக்கா அது பூவே. அந்த வரேங்க. வா, வாய் தரு. உனக்கும் சாப்பாடு. அமிர்தம் மாதிரி இருக்கு. இன்னில இருந்து உனக்கு தம்பிக்கு அப்பாக்கு தான் ஊட்டுறேன். இவனுக்கு ஊட்ட மாட்டேன். மாட்டேன் மாட்டேன் மாட்டேன். இது அநியாயம், அக்கிரமம். எனக்கும் சாப்பாடு விட்டு. அப்படின்னா நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? பண்ணிக்கிறேன். இப்பதான் நீ என் தம்பி. இனிமே நான் உனக்கு ஊட்டி விடுவேன். ஆர்ஜாமி, இத பாரு, இந்த போட்டோல உனக்கு எந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு பார்த்து சொல்லு. உடனே பேசி முடிச்சிடுறேன். நான் பார்க்க வேணாம், அக்கா கிட்ட கொடுங்க. நான் பாக்குறேன். இந்த பொண்ணுக்கு மூக்கு நல்லா இருக்கு. ஐயோ. இந்த பொண்ணுக்கு கண்ணு நல்லா இருக்கு. ஐயோ, கால வாரிட்டாளே. இப்போதைக்கு நீ இங்க வந்த கையில வர குழந்தை வச்சிருக்க. நான் இருக்கும்போது வேற பொண்ணு பாக்குறீங்கல்ல, அதான் உங்க வீட்ல உள்ளவங்கள பார்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன். செல்லம், யார் வந்திருக்கா பாரு. சீ 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 சீ. உன்னை காதலிச்சது உண்மைதான். ஆனா இந்த குழந்தைக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. அது போதும். ஏய், இந்த மாதிரி ஒவ்வொரு போட்டோலயும் ஏதாவது நோட்ட சொல்லிட்டு இருந்தா எப்படி? ஏதாவது ஒண்ணு சீக்கிரம் எடுத்து கொடு. இந்த பொண்ணு அழகா இருக்கா. தப்புமா, அந்த பொண்ணு கை குழந்தையோட வந்திருக்கு. அதுகிட்ட போய் கல்யாணத்தை பத்தி பேசினா எப்படிமா? அந்த பொண்ணு யாரோ என்னவோ. பெரிய தம்பிக்கும் இந்த பொண்ணுக்கும் ஏற்கனவே பழக்கம் இருக்கு. ஆமாங்க, நாங்க 2 பேரும் ரொம்ப நாளா காதலிச்சிட்டு இருக்கோம். அத சொல்லிட்டு போலான்னு தான் நான் இங்க வந்தேன். எங்க 2 பேருக்கும். அப்படின்னா இந்த புள்ள ஆர்ச்சாமிக்கு பிறந்ததுன்னு சொல்றியா? டேய் ஆர்ச்சாமி, இங்க வாடா. ஐயோ, இந்த குழந்தைக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல. பரவாயில்லடா. அப்ப உன் குழந்தையா பொண்ணே? ஐயோ இல்லங்க, என் ஃப்ரெண்டோட குழந்தை. எனக்கு பக்கத்து ஊர் தான், கிடாரிப்பட்டி. எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சுமா. சரி, நீ போ. ஒரு நல்ல நாளா பார்த்து உங்க அப்பா அம்மா கிட்ட வந்து நான் நேர்ல பேசுறேன். மாமா, உங்க கூட சம்பந்தம் வச்சுக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். தாய் இல்லாத பொண்ணு. சின்ன வயசுல இருந்தே பத்மா வீட்டு வேலை, சமையல் வேலை, படிப்பு எல்லாத்தையும் அவளே செய்வா. அப்படின்னா எங்க வீட்டுல இருக்க வேலைக்காரங்க எல்லாம் அனுப்பிச்சிடலான்னு சொல்றீங்க? நாம ஜீவன ஹேதுனா கண்டே பத்னாபி சுபகே த்வஞ்சீவ சரதாம் சதம்
सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बिके गौरी नारायणी नमोऽस्तुते शिवशस्व मायुष्ये आरोग्ये माविदा शोभमानं महीयते धान्यं धनं पशुं भगवत्रलाभं शतसंवत्सरं दीर्घमायुः என்னடா இது காஞ்ச மாடு கம்பள பஞ்ச மாதிரி எத்தனை நாள் பொறுமையா இருக்கிறது? விடுங்க. யாரோ கதவு தட்டுறாங்க. என்னங்க நீ? தம்பி பால் குடிக்க மறந்துட்டான். தம்பி நீ பால் குடிக்காம படுத்தா அப்புறம் உனக்கு தூக்கம் வராதுல்ல? ஐயோ என்னது இது சின்ன குழந்தை மாதிரி? பரவாயில்லக்கா. சீ. அம்மா லட்சுமி, எனக்கு ஒரே தலைவலியா இருக்குமா. ஐயோ இந்த அப்பா வேற நை நைன்னு கூப்பிட்டுட்டே இருப்பாரு. நான் வந்துடுறேன். கதவு போய் சாத்து. தலைவலிக்கு மருந்து தேடிட்டு கூப்பிட மாட்டாரு. தம்பி உன் கல்யாணத்துக்கு மந்திரம் சொன்னாருல அந்த ஐயரு, அதான் அந்த குண்டு அவரு. கீதா, நான் அவனுக்கு அப்புறம் சொல்றேன். தூக்கம் வருதுல்ல? ஆமாங்க. பத்துக்கலாமா? வா படுத்துக்கோ வா. தம்பி நீங்க படுத்துக்கோ. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, அதனால நீயும் இங்க படுத்துக்கோ. என்ன நான் இங்க படுத்துக்கிறேன். லட்சுமி, எனக்கு நெஞ்ச வலிக்குது, வாமா. ஐயோ அப்பா, அதான் மருந்து தேடி விட்டேன்ல, சும்மா சும்மா கூப்பிட்டுட்டே இருக்கு. சரி லொல்லி இந்த அப்பா இந்த வந்து ரேஜே. மறுபடியும் வலி எடுத்தா இந்தா நீயே தேய்ச்சுக்கோ. என்ன கூப்பிடாத, புரிஞ்சுதா? ஐயோ அவன் ரூம்ல லைட் ஆஃப் ஆயி போயிடுச்சு. ஆமா பாவம், அவங்க படுத்து தூங்கட்டுமா, நீ வந்து படுத்து தூங்கு. எனக்கு தெரியும். கீதா லைட் ஆஃப் பண்ணாத, அவனுக்கு தூக்கம் வராது. இருட்டுனா ரொம்ப பயம். ஐயோ என்னங்க நீங்க லைட்ட போட்டீங்க? அக்கா சொன்னாங்கல்ல லைட்ட போடுங்க, அதனாலதான் லைட்ட போட்டுக்கிட்டு. என்னங்க உங்க அக்கா இப்படி நடந்துக்கிறாங்க? நல்ல வேளை நம்ம ரூமுக்கு வரல. இங்கதான் இருக்க. ஒண்ணு இல்ல, உனக்காக பால் கொண்டு வந்திருக்கேன், தண்ணி கூட கொண்டு வந்திருக்கேன். நீங்க இங்கதான் இருப்பீங்களா? நீங்க வேண்டாமா, நீ இருக்க கூடாது. மறுபடியும் உனக்கு நெஞ்சு வலி வந்துச்சா? ஆமாமா, மறுபடியும் நெஞ்சு வலி. வா உட்காருமா. காலையில இருந்து பம்பர மாதிரி அங்க எங்க ஓடி அலைஞ்சிருக்க, கொஞ்ச நேரம் படுத்து தூங்குமா. தம்பிங்க கூட படுக்காம நான் என்னைக்கு தனியா படுத்திருக்கேன்? 2 நாள்ல சரியா போயிடுமா. அதுக்கப்புறம் அது பழகி போயிடும். பழகி போயிடுமா? அவ்வளவுதான். அப்படி பழகி போலனா அதெல்லாம் பழகி போயிடுமா. எங்க போனாலும் வேலையில வேலையிலங்கிறான். வேலைக்கு இந்த வயிறு மட்டும் சத்தம் போட ஆரம்பிச்சிருது. என்னத்த பண்றது? இந்த ஹோட்டலுக்கு போய் கூட்டிட்டு என்னப்பா தோசை இருக்கான்னு கேட்டாலும் இல்லன்ற, இட்லி கேட்டாலும் இல்லன்ற, என்னதான் இருக்கு? வைக்க முடியல. ஹோட்டலுக்கு வந்து கூடாதியா? ஆமா நீ தான் சொன்னீங்க டேஸ்ட் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். கேட்டா எது கேட்டாலும் அவன் இல்ல சொல்ல மாட்டானே. தண்ணி கூட வைக்க மாட்டானே. என்ன இருக்கு? என்ன வேணும்? ஒரு பிளேட் இட்லி எடுத்துட்டு வாயா. இல்ல. பூரி எடுத்துட்டு வா. இல்ல. பொங்கல் எடுத்துட்டு வா. இல்ல. பெசரட்டு இல்ல. சரி தோசை எடுத்துட்டு வா. இல்ல. வேற என்னதான் இருக்கு? என்ன வேணும் உங்களுக்கு? என்ன சிரிக்கிறீங்க நீங்க? என்ன இருக்கு நீ சொல்ல மாட்டியா? என்ன வேணுமோ கேளுங்க. என்ன வச்சிருக்கன்னு உனக்கு தானே தெரியும். என்ன வேணும்னு கேட்டா என்ன இருக்குன்னு கேக்குறீங்க? கேக்குறத தருவியா? என்ன வேணும்? கோழி இருக்கா? இல்ல. கொக்கு இருக்கா? இல்ல. முயல் இருக்கா? இல்ல. காணம் இருக்கா? கிடைக்காது. பெரிய ஆட்டுக்கறி இருக்காது. ஆட்டுக்கறி இல்ல. நானே நொந்து நூலாய் வந்திருக்கிறேன். ஏன்டா இப்படி தாளே இருக்கிறேன்? அதோ சாப்பிடுறாங்க, அத போய் எடுத்துட்டு வா. முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. உன் முகர கட்டிக்கு முன்னாடி வர சொல்ல போறா. இதானே? இது அவருக்கு வேணுமா? கொஞ்சம் கொடுங்க. இல்லையா கேக்குறேன், செருப்பால் அடிப்பேன். செருப்போ ஷூவோ அவரே அடிங்க. கரெக்டா சொன்னடா. உன் ஹோட்டலுக்கு வந்த பாரு, என்ன செருப்பால தாண்டா அடிக்கணும். எதை கேட்டாலும் இல்லங்கிற. என்ன இருக்குன்னு கேட்டா என்ன வேணுங்கிற. எல்லா உதவிகளும் தின்னுகிட்டு இருக்கு, என்ன மட்டும் என்ன பண்ணி போடுற. நான் ஆசமா போக எல்லாம் ஏற்றாவே எழுத்துற. என் கண்ணுக்குட்டி, என் செல்ல குட்டி, என் முட்டை குட்டி, என் முட்டை, என் அம்மு குட்டி, என்னமா இருக்கு? என்ன வேணும்? இந்த ஆமை எங்க வச்சிருக்கல, உன் ஓட்டுற சீக்கிரத்துல போட்டு நடு ரோட்ல நிக்க போற நீ. பஸ்மா உனக்கு மாவடு என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த வெள்ளி பாத்திரங்கள் எல்லாம் மேல வைக்கணும். வெள்ளி சாமானா கூட நானே வைக்கிறேன். வீட்ல எல்லாரும் என்னதான் வேலை வாங்குவாங்க. தலை தலை இப்படி பெஞ்ச் இப்படி போட்டு கால் எடுத்து இப்படி வச்சு அப்படி ஏறி
மெதுவா இரு 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 விழுந்துரும். மெதுவா தூக்கணும். கட்டியா பிடிச்சுக்கோ. இப்படி பிடிச்சி இப்படி தூக்கி வெள்ளி பாத்திரத்துல இப்படி கீழே போட்டீங்களே. நான் வேணும்னு போடல, அதுவாதான் விழுந்துருச்சு. என்ன பத்மா, ஏதோ சத்தம் வந்துச்சு? பாருங்க உங்க அக்கா பண்ண வேலைய. என் வெள்ளி பாத்திரத்தை மேல வைக்கிறேன்னு கீழே போட்டு உடைச்சிட்டாங்க. பாத்திரம் எல்லாம் சொட்டை ஆயிடுச்சு. எங்க அப்பா ஆசை ஆசையா கொடுத்தது. அனுப்பி வச்சவங்க எதுக்கு இந்த பெட்டியில அனுப்பி வைக்கணும்? இரும்பு பெட்டியில அமுச்சு வச்சிருக்கலாம்ல. அக்கா, உங்களுக்கு ஒண்ணும் ஆகல? எதுக்குக்கா இந்த வேலையெல்லாம் உங்களுக்கு? வேணும்னு போடல. சரி போங்க, ஒண்ணும் ஆகல போங்க. தப்பு பண்ணது அவங்க அக்கா. எங்க அப்பாவை கஞ்சன்னு சொல்றாரு. ஹை, உனக்கு சமைக்க கூட தெரியுமா? இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கிறேன். உப்பு இங்க தானே இருக்கும். மாமா, ஐயே உப்பே போடல, மறந்துச்சு போல இருக்கு. எவ்வளவு போட்டா சரியா இருக்கும்? எவ்வளவு போட்டாலும் சரியா தான் இருக்கும். உப்பு டப்பா இங்க எங்கேயோ தாமா இருக்கணும். இந்த உப்பு அட, நான் பார்க்கவே இல்ல. அவ்வளவு போடக்கூடாது, கொஞ்சம் குறைச்சு போடுமா. அவங்க எல்லாம் வந்துட்டாங்க. சமையல் ரெடியா? எப்பவும் ரெடி. உப்பு கரைக்குது. ஐயோ, இப்ப என்ன பண்றது? முதல் நாளே சமையல்ல உப்பு போட்டா திட்டு வரும் என்னமோ. தம்பிங்க ரொம்ப பசியோட இருக்காங்க. அண்ணி, அது வந்து கொஞ்சம் அண்ணி, இன்னைக்கு நீங்க பரிமாறுறீங்களா? நானா? நிஜமா? சரி சரி சரி, நீங்க எவ்வளவு நல்ல பிள்ளைங்க. என்ன சொல்ல போறாங்களோ தெரியல. அக்கா அக்கா, எனக்கு தான் முதல்ல கொடுக்கணும். அக்கா எனக்கு கொடுக்க சீக்கிரம். இரு, அக்கா அக்கா, அவசரப்படாத. இரு, சாப்பிடு. நீயே சாப்பிடு. ஆஹா, பிரமாதம்க்கா. இவ்வளவு சூப்பர் யார் செஞ்ச தெரியுமா? கீதா. கீதா சூப்பர். ரொம்ப நல்லா இருக்குல்ல? சாம்பார்ல உப்பு கறிக்குது, ஆனா இப்படி ருசிச்சு சாப்பிடுறாங்களே. ருசி செய்யற கையில மட்டும் இல்லம்மா, பரிமாறுற கையிலயே இருக்கு. அக்கா கையில எது வாங்கி சாப்பிட்டாலும் அது அமிர்தமா இருக்கும். அதான் இந்த அக்கா தம்பிகளோட பாசம்மா. கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா? இல்ல டேய் போ. என்னம்மா கூப்பிட்டீங்களா? சாயந்தரம் நான் வெளிய போணும். இந்த பட்டு புடவையை அயன் பண்ணி எடுத்துட்டு வா. சரிம்மா, இந்த வேலையை முடிச்சிட்டு வந்துறேன். உள்ள வைங்க, எடுத்துட்டு போயிட்டு வந்துறேன். சீக்கிரம் வா. சரிம்மா. அம்மா, சுடுசோறு இருந்தா கொஞ்சம் போடு தாயி. ஐயோ, இப்படி கிழிஞ்சி போன சேலைய கட்டிட்டு வந்திருக்க. உன்கிட்ட நல்ல சேலையே இல்லையா? ஒரு வயசோருக்கே வழி இல்ல. நல்ல புடவைக்கு நான் எங்கம்மா போவேன்? ஐயோ பாவம். இரு, ஏதாவது பழைய புடவை இருந்தா எடுத்துட்டு வரேன். பத்மா, உன்கிட்ட ஏதாவது பழைய புடவை இருந்தா கொடு. பாவம் பிச்சைக்காரிக்கு கொடுக்கணும். புடவை இங்க வைக்கிறேன், எடுத்துக்கோ. இரு, இப்ப வரேன். பட்டு சேலையை கொடுத்துட்டா. பத்மாக்கு எவ்வளவு பெரிய மனசு. இந்த இனிமே இந்த புடவை கட்டிக்கணும். அம்மா, நீங்க ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணுமா? அம்மா, புடவை எங்க? டேபிள் மேலதான் இருக்கும் பாரு. இங்க எதுவும் இல்லையேம்மா. நல்லா பாரு, அங்கதான் வச்சேன். அதோ அந்த பிச்சைக்காரன் எடுத்துட்டு போறா. ஏய் நில்றி, நீ கெட்ட கேட்டுக்கு பட்டு புடவை கேக்குதா? அடிச்சேன்னா. ஏய் போவு. டேய் நில்லுடா. எதுக்குடா அவகிட்ட இந்த சேலையை போடுங்கனா? நான் தான் அவளுக்கு இந்த சேலையை கொடுத்தேன். நீ போமா. பத்மா கிட்ட ஏதாவது சேலை இருக்கான்னு கேட்டேன். அவ தான் இந்த சேலையை எடுத்துட்டு போன்னு சொன்னா. நீ அவகிட்ட கேட்டு பாரு. ஏய் பத்மா, நீ தானே இந்த சேலையை எடுத்துட்டு போ சொன்ன. என்ன? நான் கொடுக்க சொன்னனா? இவ்ளோ காஸ்ட்லியான சாரியை பிச்சைக்காரி கொடுக்கிறதுக்கு எனக்கு ஒன்னும் பைத்தியம் இல்ல. என்ன பிரச்சனை? என்னவா? தினம் தினம் உங்க அக்கா பண்ற தொல்லைய தாங்கிக்கவே முடியல. சுத்தி உழைச்சு பேசாம என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. 15,000 ரூபாய் கொடுத்து வாங்கின புடவைய பிச்சைக்காரிக்கு தூக்கி கொடுத்துட்டாங்க. அவ கட்டி இருந்த புடவை ரொம்ப கிழிஞ்சு போயிருந்தது. அதனால நான் பத்மாவை கேட்டுதான் கொடுத்தேன். சிச்சி, பொய் சொல்ல கூட நீங்க ஏய் கத்துட்டீங்களா? பத்மா,
என்னது இந்த சின்ன விஷயத்தை இவ்வளவு பெரிய பிரச்சனையாக்குற? அவங்க ஏதோ தெரியாம கொடுத்துட்டாங்க, புதுசா ஒண்ணு வாங்கிட்டா போச்சு. இன்னொன்னு வாங்கிக்கிறதுக்கு அது சாதாரண புடவை இல்ல, நம்ம கல்யாண புடவை. கல்யாண புடவைங்கிறது ஒரு பொண்ணுக்கு அவ சாகுற வரைக்கும் ஒரு பொக்கிஷம் மாதிரி பாத்துக்க வேண்டிய விஷயம். புருஷன் கூட ஒழுங்கா குடும்பம் நடத்துறவங்களுக்கு தான் இதோட அருமை தெரியும். பத்மா, நிறுத்த போறியா இல்லையா? வாயை மூடிட்டு வீட்டுக்குள்ள போ. உங்க அக்கா எப்ப இந்த வீட்டை விட்டு போறாங்களோ அப்பதான் எனக்கு நிம்மதி. ஏண்டி இத என்ன சொன்ன? ஒண்ணும் இல்ல. இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசினா உன்னை உயிரோட கொளுத்தி போடுவோம், கொளுத்தி. என்னடா ஆறுசாமி, அந்த பொண்ணுக்கு அறிவுரை சொல்றேன்னு சொல்லிட்டு நீயே எப்படி பேசினா எப்படி? நீ உள்ள போமா. எவ்வளவு நிறைய பஸ்ஸுக்கு நிக்கிறது? இவன் இங்க ஏ சார், இங்க பெரம்பூர் பஸ் எப்ப சார் வரும்? ஆவடி பஸ்ஸுக்கு முன்னாடி வரும். ஆஹா. சரி, ஆவடி பஸ் எப்ப சார் வரும்? பெரம்பூர் பஸ்ஸுக்கு அப்புறம் வரும். ஓஹோ, இந்த பெரம்பூர் பஸ்ஸுக்கும் ஆவடி பஸ்ஸுக்கும் நடுவுல ஏதாவது பஸ் இருக்கா? ரெண்டுத்துக்கு நடுவுல கீழ்பாக்கம் போற பஸ் இருக்கு. கீழ்பாக்கமா? மென்டல் ஹாஸ்பிட்டல். கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நீங்க போற இடத்தை யார் சார் கேட்டது? பெரம்பூருக்கு போறதுக்கு நான் எதுல ஏறணும்னு கேட்டேன் சார். எதுல போகணுமோ அதுலதான் ஏறணும். உட்காரு, செருப்பு பிய போது பாரு. அது இல்ல சார் நான் கேட்டது. எந்த பஸ்ல ஏறுனா நான் பெரம்பூருக்கு போய் சேர முடியும்னு கேட்டேன். எந்த பஸ்லயும் ஏறலன்னா போக முடியாது. ஐயோ, உன்னை எவன் இங்க உட்கார வச்சது? அந்த பஸ் எங்கயா போகுது? எது அந்த 228? அதே 222 தான். காலியா இருக்கே. ஆமா, காலியா தான் இருக்கு. ஓடி போய் ஏறாங்களே. ஆமா, ஓடி போய் ஏறாங்க. அதே நீங்க கேட்ட இடத்துக்கு தான் போகுது. மைக்கு பிறந்தவனே. ஓ சார், எவ்வளவு இன்டெலிஜென்ட்டா பதில் சொல்றீங்க சார். பொறப்பே சார், நீங்க வெளியில வரணும்னா எப்படி சார் வருவீங்க? கதவை திறந்துகிட்டு தான். கதவு திறந்துகிட்டு தானா? கதவு முதல்ல திறக்குமா இல்ல நீங்க முதல்ல வருவீங்களா? முதல்ல கதவு திறந்திருக்கும், அப்புறம் நான் வருவேன். ஓஹோ, அப்ப கதவு மூடிந்தா வெளில வர முடியாதுல்ல? ஓடி இருந்தா வர முடியாதுல, முண்டோம். ஓஹோ, அறிவாளி சார், நீங்க வெளியில வாங்க ப்ளீஸ். என்ன படுத்துறானே? என்ன கிளம்பலையா நீ? நான் பெரம்பூர் போற ஐடியால இல்ல சார். உங்கள மாதிரி அதி புத்திசாலியை மென்டல் ஹாஸ்பிடல்ல சேர்த்து விடலாம்னு இருக்கேன். மென்டல் ஹாஸ்பிடலா? என்ன சொல்ற? அரை மென்டலா இருக்கிற பொண்ணு பொண்ணு பாக்க போறேன். ஏண்டா பொண்ணு பாக்க போறேன்? என்ன கடைசி பசி நடுவு விட்டு வேண்டாம், உயிர் எடுத்துறானே. ஐயோ, அண்ணா நகர் பஸ் எப்பங்க வரும்? கோயம்பேடு பஸ் போனதுக்கு அப்புறம் வரும். என்னாச்சு? பயப்படாதீங்க, நான் இருக்கேன். அக்கா நான் இருக்கேன், நீங்க பயப்படாதீங்க. நான் இருக்கேன், உங்களை யாரும் எதுவும் பண்ணிட மாட்டாங்க. நான் இருக்கேன், பயப்படாதீங்க. நான் இருக்கேன், நான் உங்களுக்கு இருக்கேன். சாரி கீதா, அக்கா எதையோ பார்த்து பயந்துட்டாங்க போல இருக்கு. அதனாலதான் டிவி எல்லாம் உடைச்சிருக்காங்க. இன்னைக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்தது, டிவியை உடைச்சாங்க. நாளைக்கு வேற ஏதாவது ஞாபகம் வந்து எங்க மண்டையை உடைச்சாலும் உடைச்சிருவாங்க. கீதா, அக்காவை பத்தி அப்படி பேசாத. என்ன அக்கா அக்கா அக்கான்னு உலகத்துல யாருக்குமே இல்லாத அக்கா உங்களுக்கு தான் இருக்காங்க. ஆமா, எங்க அக்கா தான் எங்களுக்கு முக்கியண்டி. அவங்க தான் எங்களுக்கு உயிர். எங்களுக்காக, எங்க எதிர்காலத்துக்காக அவ சந்தோஷத்தையும் வாக்கியும் தியாகம் பண்ண தெய்வம் எங்க அக்கா. எங்களுக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து அப்பா அம்மா எல்லாமே எங்களுக்கு அக்கா தான். அப்பா அம்மாவை நாங்க போட்டோல தான் பார்த்திருக்கோம். நாங்க குழந்தையா இருக்கும் போதே எங்க அப்பா அம்மா ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. அன்னில இருந்து எங்களுக்கு எல்லாமே எங்க அக்கா தான். எங்களை பெத்த தாய் மாதிரி பாத்துக்கிட்டாங்க. எங்க சித்தப்பா தான் எங்களை வளர்த்தாரு. எங்களுக்காக எங்க அக்கா கல்யாணமே பண்ணிக்கல. அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா எங்களை பார்த்துக்க ஆள் இல்லாம போயிடுமோன்னு வருத்தப்பட்டாங்க. எங்க சித்தப்பா எவ்வளவோ சொல்லி அவங்க கேட்கல. அப்படியே கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் நாங்களும் அவங்க கூட இருக்கணும்னு கேட்டுக்கிட்டாங்க. அதனால அவங்களை யாரும் கல்யாணம் பண்ணிக்க முன் வரல. எங்க அக்கா கேட்ட மாதிரி நல்ல வரன்னு நினைச்சு எங்க சித்தப்பா ஒரு ஜாதகத்தை கொண்டு வந்தாரு. அவங்களும் எங்களை கூட்டிட்டு போறதுக்கு சம்மதிச்சாங்க. அவர்தான் எங்க அக்கா வீட்டுக்காரர். அவருக்கு சொத்து சுகம் எதுவும் இல்லைனாலும் நல்ல வரன்னு நினைச்சு
அவங்களுக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சாரு எங்க சித்தப்பா. மாமா ரொம்ப நல்லவர்னு நினைச்சு எங்க சொத்து பத்திரத்தை கூட அவர்கிட்ட கொடுத்துட்டாரு. மனுஷங்க மனசை வேறுபடுத்தி பாக்குற கெட்ட எண்ணம் படைச்சவங்க அவங்க. நாங்க நினைச்ச மாதிரி நடந்துக்கவே இல்லை. எங்க அக்காவோட சொத்துக்காக தான் அவங்க வீட்டு மருமகள் ஆக்கிக்கிட்டாங்க. அக்காவை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. மருமக வந்தா மாமியாருக்கு உதவியா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அதிர்ஷ்டம் எனக்கு கிடையாது. ஏண்டே, எனக்கு டிஃபன் போடணும்னு ஐடியா இருக்கா இல்லையா? ஏற்கனவே டிஃபன் ரெடி பண்ணி டேபிள் மேல வச்சிருக்கேனே. அப்படின்னா நானே எடுத்து நானே போட்டுக்குவா? அவர் வெந்நீர் கொண்டு வர சொன்னாரு அத்தை. அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். முதல்ல எனக்கு டிஃபனை வை. லட்சுமி, சுடுதண்ணி எங்க? ஆபீஸ்க்கு டைம் ஆகுது. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அவ தம்பிகளை கவனிக்கவே அவளுக்கு நேரம் பார்த்தல. உன்னை எங்க கவனிக்க போறா? சுடுதண்ணி தானே, இரு நான் கொண்டு வரேன். வேண்டாத்த, நானே வைக்கிறேன். பாவம், உங்களையும் சக்தியும் பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்பயே உங்களை அவங்க கண்டுக்கிறது இல்ல, நாளை குழந்தை எப்படி கண்டுக்குவாங்க? அவ புருஷனையே அவளால சந்தோஷமா வச்சுக்க முடியல. இவ எங்க இருந்து குழந்தை பெத்துக்க போறா? எனக்கு என்ன தோணுதுன்னா, தம்பிகளுக்காக கல்யாணத்துக்கு முன்னாடியே குடும்ப கட்டுப்பாடு பண்ணிருப்பாளோன்னு சந்தேகமா இருக்கு. பாத்தீங்களா எப்படி பேசுறாருன்னு? அவங்க சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? என்னங்க நீங்க வீட்ல ஒரு மாதிரி வெளியில ஒரு மாதிரி இருக்கீங்க? எங்க அம்மாவோட குணம் உனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. இறங்கு. என்னப்பா வெளியில உட்கார்ந்திருக்கீங்க, சாப்பிடல? அத்தை சாப்பாடு போட்டு தரலக்கா. பாத்தீங்களா, இதுக்கு தான் நான் உங்களோட வெளியில வர மாட்டேங்கிறேன். ஏமா, பசங்களுக்கு சாப்பாடு போடாம வெளிய உட்கார வச்சிருக்க? நானா போட மாட்டேங்கிறேன், அவங்க தான் உள்ள வர மாட்டேங்கிறாங்க. தம்பி, ஐயோ உடம்பு அனல கொதிக்குது. தம்பி மத்தியானம் ஸ்கூல்லயே 2 தடவை வாந்தி எடுத்துட்டாக்கா. இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? பொய் சொல்லாதீங்க. நான் உங்ககிட்ட சொன்னேன்க்கா, நீங்கெல்லாம் கிராமத்து பசங்க, உள்ள வந்தா எல்லாத்தையும் அசிங்க பண்ணிடுவீங்க, அதனால வெளியில கடங்க நீங்க சொல்லவே இல்ல. ஆர்ச்சாமி, ஒரு வாரமா சாயங்காலமான ஜுரம் வருதுன்னு சொல்றீங்க. இது அவ்வளவு நல்லது இல்ல. இந்த மருந்தை 1 ஹவருக்கு ஒரு தடவை கொடுங்க. நாளைக்குள்ள இது குறையலன்னா பிளட் டெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கும். அது சரி, தும்மினா டாக்டர், இருமினா டாக்டர். அவன் வேலைக்கு நல்லாதான் கொட்டிக்கிறான். அளவோட சாப்பிட்டா ஆயுசு 100ன்னு சொல்லிருக்காங்கல்ல. லங்கனம் பரம ஔஷதம்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். வேணாம், கொஞ்சம் குடிப்பா. வேணாக்கா. லட்சுமி, இவ்வளவு நேரம்? ஐயோ விடுங்க, இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் பொறுத்துக்கோங்க. ஆமா, ஒரு வாரமா இதை தானே சொல்றேன். அவனுக்கு விஷ காய்ச்சலுங்க. உங்க முன்னாடி தானே டாக்டர் சொல்லிட்டு போனாரு, அவனுக்கு 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மருந்து கொடுக்கணும்னு. விடுங்க என்ன. இந்த ராத்திரி நேரத்துல எங்கெங்க கிளம்பிட்டீங்க? எனக்கு இங்க நிம்மதி இல்லாதப்போ நான் எங்க போனா உனக்கு என்ன? வேண்டாங்க, நீ போய் உன் தம்பிகளை பாத்து. உங்களை நான் போக விட மாட்டேன். உன்னை முழுசா புரிஞ்சுக்கிட்ட உத்தம புருஷன் நான் தானே. அக்கா, 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 கதவு திறக்கா. அக்கா, பயமா இருக்குக்கா, கதவு திறக்கா. உங்களுக்கு பிடிக்குமேனு ஐயா வளையல் கொடுத்து அனுப்புனாருமா. ரொம்ப நல்லா இருக்கு. இந்தாங்கம்மா, நீங்க ஐயா கிட்ட கேட்ட பணம். அவர்கிட்ட கொடு. இருக்காது. வாங்க வாங்க. என்னாச்சு காலுக்கு? காலு சுருக்கிக்கிச்சு டாக்டர். இங்க வைங்க. நீங்களே தூக்கி வைங்க. நானே தூக்குறேன். ஐயோ, அப்பா 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 அப்பா. சுளுக்கு பிடிச்சிருக்கா? ஆமா பிடிச்சிருக்கு. இங்கயா? இல்ல. இங்கயா? அங்க இல்ல. இங்கயா? அங்க இல்ல டாக்டர். குறைஞ்சது இருங்க. தம்பி, இவர் யூரின் புடி. கால் சுளுக்கு எதுக்கு யூரின் பிடிக்கிறீங்க? ஏன் பிடிக்க கூடாதா? நான் டாக்டரா நீ டாக்டரா? பரவாயில்ல விடு. கால் ஒண்ணுது, யூரின் ஒண்ணுது. பிடிச்சுக்கங்க. எனக்கு என்ன? எப்படி சுளுக்கு பிடிச்சது? சந்தோஷமா இருக்கலாம்னு ஒரு இடத்துக்கு போனேனா கால் ஸ்கிட் ஆகி மலக்குற சுளுக்கு. மலக்குற சவுண்ட் கேட்டதா? நல்லா கேட்டுச்சு. அப்படி கேட்க கூடாதே. சரி பரவாயில்ல. இங்கயா? இல்ல. இங்கயா? ஐயோ அங்க இல்ல. இங்கயா? அங்க இல்ல. குறைஞ்சிரும். ஒண்ணும் பயப்படாத, நான் இருக்கேன்.
நான் இருக்கும்போது ஏன் பயப்படுற? இப்ப பாரு. எதுக்கு டாக்டர் துணியில கட்டுறீங்க? சொல்றேன், கரெக்டா சொல்றேன். இதுதான் பார்டர். பார்டரா? என்ன இப்படி பிரிக்கிறாங்க? இந்தியா பாகிஸ்தான் பார்டர் மாதிரி. இந்த மாத்திரையை வாங்கி சாப்பிடு. சூசாமா காமாயி. சூசாமா காமாயியா? என்ன பேரு இது? இல்ல, சூசாமா சுளுக்கு சரியாக மருந்து, காமாயி காலை மத்தியானம் இரவு. நான் எழுதிருக்கிற மருந்த தடவு, மாத்திரைய முழுங்கு, கம்ப்ளீட்டா கால் ஒரு வழி ஆயிடும். தேங்க்யூ டாக்டர். வேற ஏதாவது பத்தி இருக்கணுமா? பத்தியமா இதுக்கு எதுக்கு? கால்ல தான் அடிபட்டிருக்கு. மட்டன் மட்டும் வேண்டாம். ஏன் மட்டன் வேண்டாம்? ஆடு பாவம். ஆடு. அப்புறம் சிக்கனும் வேண்டாம், பறவை காய்ச்சல் வந்துரும். சிக்கன் வேண்டாம், சாப்பிடாத. சரி டாக்டர். மீன் சாப்பிடல? மீன் வேண்டாம், ஒரு மாதிரி ஸ்மெல் வரும், அதையும் விட்டுரு. நான்வெஜ் சாப்பிடாத. தேங்க்ஸ். காய்கறி சாப்பிடலாம். உருளைக்கிழங்கு வேண்டாம், வாயு. கத்திரிக்காய் வேண்டாம், அரைக்கும். வெண்டைக்காயை தொட்டனா வளவளான்னு இருக்கும். எல்லாரும் சொல்ற மாதிரி சொரக்காயும் பூசணிக்காயும் தண்ணி பண்டம், கால்ல அப்படியே இறங்கிடும். சாப்பிடாத. என்ன சரி சொன்னது சாப்பிடலாமா? கீரை கால்ல தானே அடிபட்டிருக்கு, கீரைக்கு அதுக்கு தாராளமா சாப்பிடலாம். சாப்பிடு. ஒரு நிமிஷம், முருங்கீரை வேண்டாம். உனக்கு ஏதாவது மூடு வந்து கேடா கூடமா பண்ணிட்டேன்னா உன் முட்டி வீக் ஆயிடும். வேண்டாம், சொல்றது கேளு. சாப்பிட மாட்டல? சாப்பிட்டா கால் ஒன்னோடது. ஐயோ, சாப்பிடாத. வேண்டாம். கொஞ்சோண்டு பால் பிரெட்டாவது சாப்பிடலாமா? பால் பிரெட் சாப்பிடுறதுல என்ன இருக்கு? சாப்பிடலாம். ஆனா பண்ணு வேண்டாம். டாய்லெட் வராது. ஏன் டாய்லெட் வராது? கப்புன்னு அடைச்சிடும். வேண்டாம், அப்புறம் மூளை வந்துரும். பாலும் வேண்டாம், கொழுப்பு. சாப்பிடாத. ஆமா டாக்டர் சார், இந்த பச்சை தண்ணியாவது குடிக்கலாமா? தண்ணி தாராளமா தண்ணி குடிக்கலாம். தண்ணி குடிக்கிறது உடம்புக்கு நல்லது தானே, தாராளமா குடிக்கலாம். ஆனா ஒரு விஷயம், காயம் ஆறுனதுக்கு அப்புறம் குடி. காயமா? யாரு காயம்? ராஜகோபால், இவரை உள்ள கூட்டிட்டு போய் பார்டருக்கு கீழே டோட்டலா எடுத்துரு. டாக்டர் இங்க வா. கால் சுளுக்குன்னு வந்தா பார்டர் கட்டி அதை வெட்டி எடு. நான் சொல்றேன் உனக்கு கொடுத்தது உனக்கு செருப்பு அடிக்காதீங்க, மூஞ்சி வீங்கிடுச்சு. இதுக்கு மேலையுமா? இங்கயா இங்கயா? இல்லங்க இங்கயா? இல்ல. இப்ப வீங்க வைக்கட்டுமா? ஐயோ அடிக்காதீங்க, வயிற்று பழப்புக்காக அண்ணியன் மாதிரி பல கெட்டப்ல வந்துகிட்டு இருக்கேன். இந்த டாக்டர் ஊருக்கு போனதுனால கம்பவுண்டர் காலை பிடிச்சி உள்ள வந்தாங்க. என்னங்க உன்ன மாதிரி ஒரு ஆந்தைய இவ்வளவு நாளா நான் தேடிக்கிட்டு இருந்தேன். உன்னை வச்சுக்கிட்டு இந்த சொசைட்டிக்கு ஒரு சவால் விடுறேன் நானு. வா. லக்ஷ்மி, நல்லா இருக்கியா? ஏமா அப்படி பாக்குற? என்னக்கா, என்னாச்சு? என்னாச்சுக்கா? என்னம்மா, என்னாச்சு? என்ன விஷயம்க்கா, சொல்லு. அவர் வந்திருக்காரு. அப்பா, அவர் எதுக்கு வந்திருக்காருன்னு கேட்டு சீக்கிரம் வெளியே அனுப்புங்க. வாங்க மாப்பிள்ள, உள்ள வாங்க. வாங்க உட்காருங்க. என்ன எல்லாரும் அதிசயமா பாக்குறீங்க? மறந்துட்டீங்களா? நான் உங்க அக்கா புருஷன்பா. பொண்டாட்டின்னு ஒருத்தர் இருக்கான்னு இப்பதான் ஞாபகம் வந்துச்சா? திரும்பி வர்றதுக்கு உனக்கு வெக்கம் இல்லாம இருக்கலாம், ஆனா உன் முகத்தை பாக்குறதுக்கு எங்களுக்கு கேவலமா இருக்கு. நான் உங்க எல்லாரையுமே ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். என் மனைவியை என் கூட அனுப்புங்க, நான் போயிடுறேன். ஒண்ணு மாதிரி ஒரு குடும்பக்காரனோட எங்க அக்கா அனுப்ப சொல்றியா? உத வாங்குறதுக்கு முன்னாடி வெளியில போயிடு. செத்த பாம்பை ஏன்பா இன்னும் அடிக்கிறீங்க? நான் தெரிஞ்சோ தெரியாமலையோ தப்பு பண்ணிட்டேன், இல்லைன்னு சொல்ல. என் தப்ப சரி பண்ணிக்க ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. தயவு செஞ்சு லக்ஷ்மியை என் கூட அனுப்பி வைங்க. எங்க உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் எங்க அக்கா உன் கூட அனுப்ப மாட்டோம். ப்ளீஸ் அப்படி சொல்லாதீங்க. அக்கா உன் கூட வரமாட்டாங்க. முதல்ல நீ வெளியே போ. நிச்சயமா வருவா. ஒரே தடவை உங்க அக்கா கிட்ட கேளுங்க. நீ ஒண்ணும் சொல்ல வேணாம், உன் கூட வரமாட்டேன்னு அக்கா வாயிலே சொல்ல சொல்றேன். என்ன நம்புங்க, பொண்டாட்டி இல்லாத கஷ்டம் எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. நான் உங்க கூட வரமாட்டேன்னு தைரியமா வந்து சொல்லுங்கக்கா. அவர் உன்னை ஒண்ணும் செய்ய மாட்டாரு, நாங்க இருக்கோம்ல. நீ வாக்கா. நீங்க வாங்கக்கா. வா. வா. சொல்லு லட்சுமி. நீ எதுவும் பேசாத. எதுக்கு அமைதியா நிக்கிறீங்க?
உன் கூட வர முடியாதுன்னு அவன் மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லுங்க. ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் மறுபடியும் இந்த வீட்டுல கால் எடுத்து வைக்கணும்னா உங்க அக்கா இந்த வீட்டுல இருக்க கூடாது. அண்ணிய பார்த்து நீயும் கத்துக்கிட்டியா? அவங்க முதல்ல நீயும் பொறுத்து வீட்டுக்கு போ. நான் கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன். பொறுத்த வீட்டுக்கு போய் அவங்க மானத்தை வாங்குறதை விட நான் இங்கேயே செத்து போயிடுவேன். சாவு போ, சாவடி. யாரும் மிரட்டா போ. நானு உங்க கூட வரேங்க. ஏமா உண்மையா நீ மாப்பிள்ள கூட போறியாமா? ஆமாப்பா, நீங்க தானே சொன்னீங்க கல்யாணம் ஆன பொண்ணு பிறந்த வீட்டுல இருக்க கூடாது, புகுந்த வீட்டுல தான் இருக்கணும்னு. அதனாலதான் நான் இவர் கூட போறேன். அக்கா நான் போறேன். வேண்டாக்கா சொன்ன. நான் போறேன். அக்கா உன்னை பத்தி தெரிஞ்சிருந்த மாதிரி போ. நான் போறேன். நீ பேசாத. நான் போறேன். நான் போறேன். நான் போறேன். நான் போறேன். நீங்களா சொல்லுங்க சித்தப்பா. நான் போறேன். எதுக்குமா இப்படி அழுகுற? நீ உன் புருஷன் கூட தானே போற. உன்னை போக வேண்டாம்னு சொல்றதுக்கு இங்க யாரு? போ, ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வை. அப்பா அக்கா தான் ஏதோ தெரியாம பேசுதுனா நீ வை அனுப்புற. வாய மூடுங்கடா. இவ வயசு பொண்ணுங்க எத்தனை பேர் குழந்தை குட்டிகளோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவ வாழ்க்கை பாழா போகிறத பத்தி யாராவது இது வரைக்கும் யோசிச்சு பாத்தீங்களாடா? ஊர்ல 4 பேர் இவளை பார்த்து பலவிதமா பேசுறாங்க. அந்த குரங்கு பைய தலைமுடிய ஊதி ஊதிக்கிட்டு இவளை நான் வச்சுக்குவான்னு என்கிட்டயே வந்து கேக்குறான். அதை என்னால ஜீரணிக்க முடியல. அப்பா அவங்க பண்ணதெல்லாம் மறந்துட்டீங்களா? அதெல்லாம் அப்ப இப்ப அவங்க எல்லாம் எப்படி மாறி இருக்காங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்? உங்க அக்கா இந்த நிலைமைக்கு ஆளானதுக்கு அப்புறம் தனக்கு கல்யாணம் ஆனதையே மறந்து போய் வாழ்ந்துகிட்டு இருக்கா. எப்ப புருஷன் கூட போறேன்னு சொன்னாலோ அப்பவே தனக்கு ஒரு குடும்பம் இருக்குன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாடா. அதுதான்டா புருஷன் பொண்டாட்டிக்கிற பந்த பாசங்கிறது. எப்பவுமே நம்ம லட்சுமி அவ புருஷன் கூட வாழணும் தாடா நம்ம எல்லாம் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தோம். நான் ஏன் சந்தோஷத்துக்காக போல, என் தம்பிங்களுக்காகத்தான் போறேன். அவங்க பொண்டாட்டிங்களோட அவங்க சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான். இங்க பாரு கீதா, என் தம்பியோட மனசு குழந்தை மாதிரி இருக்கும். எப்ப பார்த்தாலும் விளையாட்டுத்தனமாவே இருப்பான். அவன் கூட நீ சண்டை போடாத. இனிமே அவனுக்கு எல்லாமே நீதான். அருச்சாமி, நான் போறேன். நீ மேல கோவமா? என் கூட பேச மாட்டியா? சரி அப்பனா நான் போல. போ. அக்கா அக்கா நீங்க நல்லா இருந்தா போதும்க்கா. உங்களோட சந்தோஷம் தான்க்கா என்னோட சந்தோஷம். அக்கா இது நீங்க வச்சுக்கோங்க. இது இருக்கிற வரைக்கும் நான் உங்க கூடவே இருக்கிற மாதிரி. உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் உடனே வந்து நிப்பேன். அரிசாமி, நீ உடனே பத்மா வீட்டுக்கு போய் அவளை கூட்டிட்டு வா. நான் என் புருஷன் வீட்டுக்கு போயிட்டேன்னு சொல்லு, அவ உடனே வந்துருவா. நான் வரேன். மகராசியா இருமா. வா லட்சுமி. எங்களால உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. இந்த ஜென்மத்துல நாங்க உங்க வீட்டுக்கு வரமாட்டோம். எங்க அக்கா சந்தோஷமா இருந்தா அதுவே எங்களுக்கு போதும். வா. பெரிய அநியாயம் நடந்து போச்சுன்னு லட்சுமி குடும்பம் நடத்துறதுக்கு போயிட்டா. இவ்வளவு நாள் கை கட்டாத அந்த நிலா நமக்கு வெளிச்சத்தை மட்டும் கொடுத்ததுன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனா உங்களை இலவு காத்த கிளியா ஆக்கிருச்சுனே. நான் இலவு காத்த கிளியா இருக்க மாட்டேன். உறவு காத்த கிளியா மாத்த லக்ஷ்மிய தேடி நான் கோயம்புத்தூருக்கு பறக்க போறேன்டா. லக்ஷ்மி என் ஆசைய நிராசையாக்கிட்டு கோயம்புத்தூருக்கு போயிட்டா நான் சும்மா இருந்துருவேன் நினைச்சியா? நீங்க எங்க ஊருக்கு எப்ப வந்தீங்க? நான் ஒண்ணு உங்க ஊருக்கு வரலமா, நீங்க தான் இங்க வந்திருக்கீங்க. கோச்சுக்காதீங்க அத்தை.
அசந்து தூங்கிட்டேன். பரவாயில்லம்மா, ராத்திரி எல்லாம் ட்ரெயின்ல வந்திருக்க, ரொம்ப அலுப்பா இருக்கும். இந்த பாலை குடி. உனக்கு பாக்கெட் பால் பிடிக்காதுங்கிறதுனால பசும்பாலையே நான் கறந்து கொண்டு சொன்னேன். இந்தம்மா, அலுப்பெல்லாம் போயிடும். பாத்துமா, சுற்ற போகுது. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா, நானே உனக்கு சாம்பிராணி போட்டு விடுறேன். பயந்துட்டியா? காஃபியா? இதுல எங்க இருக்கு காஃபி? இங்க. ஐயோ, காஃபி கொட்டிடுச்சா? இருங்க தொடச்சு விடுறேன். ஏய், தொடக்க கூடாது. உங்களுக்கு எதுக்கத்தை எவ்வளவு சிரமம்? இதுல என்னமா சிரமம்? என் பொண்ணு இருந்தா நான் செய்ய மாட்டேனா? வியாபார விஷயமா நாங்க கோயம்புத்தூர் போறோம். அப்படியே லட்சுமியை பாத்துட்டு வந்துடலாமே, அட்ரஸ் வாங்கிட்டு வர சொன்னார் அண்ணன். அந்த குரங்கு பையன் எப்படா நல்லவனா மாறினா? சரி சரி சொல்றேன், எழுதிக்க. சொல்லுங்க. கோயம்புத்தூர் பீச் பக்கத்துல. கோயம்புத்தூர் பீச் பக்கத்துல. ஹார்பர் பக்கத்துல. ஹார்பர் பக்கத்துல. கண்ணமாப்பேட்டை பக்கத்துல. அவ்வளவுதான். அட்ரஸ் சரியா இருக்கான்னு பாருங்க. ஐயோ, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். டேய் மடையா, இது கிராமம் இல்லடா, பட்டணம். இங்கெல்லாம் ஸ்டைலா இருக்கணும். இங்க கொஞ்சம் ஏமாந்தா கூட நம்மள குனிய வச்சு கும்பிடுவானுங்க. அப்பப்ப இங்கிலீஷ்ல பேசணும். யாராவது நமக்கு உதவி பண்ணா சாரி சார்னு கைய கொடுக்கணும். நம்ம மோசம் பண்ணா தேங்க் யூ அப்படின்னு சொல்லணும். சிஎம் கிட்ட எல்லா விஷயத்தையும் பேசிட்டேயா, வேலை முடிஞ்சிருச்சு. நம்ம பையன் அனுப்பி வைக்கிறேன். 2 கோடி ரூபாய் கோடி பையில போட்டு அனுப்பி வை. போன்ல ஒண்ணும் பண்ண வேண்டாம், ஒரு கார்டுல எழுதி போஸ்ட் பண்ண போறோம். ஆமா ஆமா ஆமா. அதே ஐயா, நீ பொறுமையா பண்ணிக்க. ஆமா ஐயா, ஒரு வாரம் கழிச்சு வந்தா கூட பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ஐயா. ஓஹோ. பாப்பா ஒண்ணு இல்லடா, அது எங்க அண்ணே, நடந்து போறவங்கல இருந்து கார்ல போறவங்க வரைக்கும் இறங்கி வணக்கம் சொல்றாங்கன்னா இவர் எவ்வளவு பெரிய மனுஷனா இருக்கணும். உண்மைதான்டா. சரிடா, சரி சரி சரி, வளவலன்னு பேசிட்டு இருக்காத. முதல்ல வேலையை முடி, அதுக்கப்புறமா எனக்கு போன் பண்ணி பேசு. ஆமா, ஒரு விஷயத்த சொன்னா புரிஞ்சுக்கடா. அதையே திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருந்தா எப்படி பதில் சொல்றது? அண்ணா, கமிஷனர் வந்து உங்களை பார்க்க காலையில இருந்து கால் கெடுக்க காத்துக்கிட்டு இருக்காரு. அவனுக்கு கால் தான் கெடுக்குதாமா? கெடுக்கட்டும். ஏற்கனவே ஒரு தடவை மதுரையில இருந்து மெட்ராஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் வேணும்னா இப்ப மெட்ராஸ்ல இருந்து தூத்துக்குடிக்கு வேணும்ங்கறான். இதே பழப்பா போச்சு அவனுக்கு. நேத்தெல்லாம் உங்களை பார்க்க முடியல, எங்க போயிருந்தீங்க? என்ன கேள்வி இது? கத்திப்பாரா ஜங்ஷன் கிட்ட 4 வழி பாதை அமைக்கறாங்க, எதுக்கு தெரியுமா உனக்கு? சொல்ற நல்லா கேட்டுக்க. இப்போ பிர்லா டெம்பிள் போறதுக்கு, ஏர்போர்ட்டுக்கு போறதுக்கு, சார்மினார்ல இருந்து போறதுக்கு, என் வீட்ல இருந்து போறதுக்கு, இந்த 4 இடத்துக்கும் தனித்தனியா ஃப்ளைஓவர்ஸ் கட்டிட்டு இருந்தா கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு செலவாகும்? அதனாலதான் இந்த கோயம்புத்தூர்லயும் 4 வழி பாதை அமைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஓஹோ. யோ, யார் கார்ல கை வைக்கிற? நம்ம கார் இல்லடா, 20-30 கார் வச்சிருந்தா இதான் பிரச்சனையே. எந்த காரை எகிரி போறோம்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. 4 வழியும் தெரிஞ்ச ஒரே ஆள் நீங்க தான் சார். கோயம்புத்தூர் பீச் பக்கத்துல. கோயம்புத்தூர்ல பீச்சா? கோயம்புத்தூர்ல பீச் இல்ல நேரா சொன்னதே உனக்கு தெரியுமா? அவங்களுக்கு எல்லாம் தெரியும், அவங்க சிட்டி பீப்பிள். எல்லா தண்ணியும் ஒரே இடத்துல வந்து விழுந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் பீச். எஸ் எஸ். பீச்ல நமக்கு என்ன வேலை? பீச் பக்கத்துல ஹார்பர் இருக்குல்ல? ஆமா. ஹார்பர் பக்கத்துல கண்ணமாப்பேட்டை இருக்கு. ஆமா. கண்ணமாப்பேட்டையில தான் நம்ம சொந்தக்காரங்க இருக்காங்க. கண்ணமாப்பேட்டை பக்கத்துலயா? நயன்தாரா தான் இருக்கல? எந்த அட்ரஸ்? இத புடிங்க. அட்ரஸ் கொடுத்தவங்க திருப்பி கொடுத்துடலாம் சார். யார் வீட்டுக்கு போறீங்க? லட்சுமி வீட்டுக்கு. லட்சுமியா? நம்ம லட்சுமி எனக்கு நல்லா தெரியுமே. வெரி சாரி சார். சிட்டி பீப்பிள். வாங்க. வாங்க வாங்க வாங்க. ஏதாவது ஒரு பெரிய ஹோட்டல பார்த்து சாப்பிட்டுட்டு அப்புறம் லட்சுமி வீட்டுக்கு போவோம். எப்படி? ரொம்ப தேங்க்ஸ். அந்த மூட்டையில அப்படி என்னதாங்க இருக்கு? அது உனக்கு எதுக்குடா? உனக்கு எதுக்குடா அது? அவங்க சிட்டி பீப்பிள் சாப்பாடு வச்சிருப்பாங்க, துணிமணி வச்சிருப்பாங்க. உனக்கு எதுக்குடா வந்துச்சு? நீங்க வாங்க வாங்க. மூட்டை சரியான வெயிட்டா இருக்குடா. கொஞ்சம் இருமா. 12 வருஷம் கழிச்சு 2 பேரும் ஒன்னா சேர போறீங்க. இந்த பாலையும் 2 பேரும் ஒன்னா சாப்பிடுங்க. மறுபடியும் உனக்கு சாந்தி முகூர்த்தம் நினைச்சுக்க. சாந்தி முகூர்த்தம்னா? ஐயோ, கரண்ட் போயிடுச்சு. எனக்கு இருட்டுனா பயம். ஐயோ ஐயோ, என் பாலை அவன் திருடிட்டான். லட்சுமி, நான் திருடல, நான் தான். நீங்களா? வா,
அக்கா பேர் லட்சுமி, ரேவதி நட்சத்திரம். ஆச்சரியமா இருக்கு. என்ன விசேஷம்? மருமகளை கூப்பிட்டு கோயிலுக்கு வந்திருக்கீங்க? இவளுக்கு இன்னைக்கு பிறந்த நாள், அதான் அர்ச்சனை பண்ணலான்னு வந்தேன். அப்படியா? லக்ஷ்மி, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. அப்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தம்பி, ஆறுமுகசாமி, கீதா, பத்மா, பூ, போண்டா, பக்கத்து வீட்டுக்காரனா, எதிர் வீட்டு நந்தா, எல்லாரும் நல்லா இருக்காங்களாப்பா? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. நீ எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. என் அத்தை என்ன நல்லா பாத்துக்கிறாங்க, என் வீட்டுக்காரரே என்ன நல்லா பாத்துக்கிறாரு. சம்மந்தி, நீங்க போய் முதல்ல குளிச்சிட்டு வாங்க, சாப்பிட்டுட்டு பேச. வாங்கப்பா வாங்க. சரிம்மா. என்னப்பா என்ன அப்படி பாக்குறீங்க? சாப்பிடுங்க. அம்மாடி, அடுப்பு மேல பாயசம் வச்சிருக்கேன், கொஞ்சம் எடுத்துட்டு வாமா. சம்மந்தி, கோச்சப்படாம சாப்பிடுங்க. என் பொண்ணை இந்த நிலைமையில நான் பாப்பேன்னு கனவுல கூட நினைச்சு பார்க்கல. உங்களுக்கு எல்லாம் நான் எப்படி நன்றி சொல்லுவேன்னு தெரியும். பெரிய வார்த்தையெல்லாம் எதுக்கு மாமா சொல்றீங்க? இங்க அக்கா இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கறது தெரிஞ்சா அங்க தம்பிங்க வானத்துக்கும் அண்ணே, அதோ லக்ஷ்மி. லக்ஷ்மி, நான் யாருன்னு கரெக்டா சொல்லு. ஏண்டா அரமண்டையா, யாரோ லட்சுமி லட்சுமி, லட்சுமி. ஏண்டா அது லட்சுமியா? ஆமா, அது லட்சுமியா? ஆமாண்ணே. வேணா கண்ணை போய் புத்தி பாருங்களேன். சொல்றா, அது லட்சுமியாடா? லட்சுமி, லட்சுமியா? நல்லா பார்த்து சொல்லு. இல்ல லட்சுமியா? இல்ல. தேங்க்யூ, தேங்க்யூ. இதை விட்டோம்டா. 17 வருஷமா மருமகளே நினைக்காதவங்க இப்ப லக்ஷ்மியை நல்லா பாத்துக்கிறாங்கன்னா என்னால நம்பவே முடியலங்க. அவனோன்னு சும்மா வந்து கூட்டிட்டு போல, அதுக்குள்ள நிறைய விஷயம் இருக்குது. என்ன சொல்றீங்க? என்ன விஷயமோ அதை மட்டும் பேசுங்க. கொஞ்சமா தைரியம் இருக்காயா? கட்டின பொண்டாட்டிய பிறந்த வீட்லயே விட்டுட்டு வந்துட்ட, உடனே போய் பொண்டாட்டிய கூட்டுவாயா? இத சொல்றதுக்கா வந்த? மரியாதை ஏந்திர. துள்ளாத கண்ணு உட்காரு. உன் வீட்டுக்கு நாங்க ஒண்ணு சாப்பிடறதுக்கு வரல. நீ அனுபவிச்சுட்டு இருக்கிற சொத்துல லட்சிக்கு மட்டும் இல்ல, எங்க மாப்பிள்ளைகளுக்கும் பங்கு இருக்குது. நீ என்னமோ அந்த சின்ன பசங்களை நல்லா பாத்துக்குவீங்க நினைச்சு சொத்து எல்லாத்தையும் உன்ற பேர்ல கொடுத்து போட்டா அந்த புறம்போ கிழவன். நீ கட்டினவள வேட்டி போட்டு சொத்து எல்லாத்தையும் அஜால் குஜாலா அனுபவிச்சுட்டு இருக்கிற. இங்க பாரு, அவனுக்கு 2 பேர் மேஜர் ஆகி கல்யாணமும் பண்ணி போட்டானுங்க. ஊர் பிரசிடண்டா நான் உனக்கு சொல்லிக்கிறேன். இப்பவே போய் எங்க மாப்பிள்ளைங்க கிட்ட வக்கீல் நோட்டீஸ் அனுப்பி சொன்னேன்னு வச்சுக்கோ, அத்தனை அவுத்து போட்டு அம்மனமா நிக்கணும். என்ன மிரட்டுறீங்களா? கோமன் கூட. நீ சும்மா இருடா. அவன் பேசுறத மனசுல வச்சுக்காதீங்க. ஏதோ பிரச்சனை போல இருக்கு. காலையில இருந்து அவனுக்கு மூடு சரியில்லை. நல்லா இல்லன்னா சரியா வச்சுக்கணும். ஊர் பிரசிடண்ட் நான் சொல்றேன், அப்புறம் ஏட கூடமாய் போயிடு. சரி சரி, இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? எங்க பிள்ளைங்க அங்க நிம்மதியா வாழணும், அவ்வளவுதான். அந்த பைத்தியக்காரி அங்க இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. மரியாதையா அவளை கூட்டிட்டு வந்து குடும்பம் நடத்துற வழியை பாரு. ஒரு பிரசிடண்டா சொல்லி போடலாமா? அந்த அளவுக்கு ஊர் பிரசிடண்டா மிரட்டிட்டு வந்திருக்கிறாக்கு, அதனாலதான் பயந்து போய் அவன் பொண்டாட்டி கூட்டு போயிருக்கிறான். பாவம், அந்த பிள்ளைக்கு ஒண்ணு தெரியாது, என்ன கஷ்டப்படுதோ என்னவோ. நமக்கு நம்ம பொண்ணுங்க வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம். அவ எப்படி போனா நமக்கு என்ன? ஏமா, நீ நல்ல சுயநினைவோட தான் உன் சொத்துக்களை உன் புருஷனுக்கு எழுதி வைக்கிறியா? ஆமாங்க, என் புருஷன் இன்னும் பெரிய பெரிய வியாபாரம் பண்ணணும்னு தான் நான் இந்த சொத்தை எழுதி கொடுக்கிறேன். ஏமா, இது எனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம் தான், இருந்தாலும் கேக்குறேன். நாளைக்கு ஒருவேளை வியாபாரத்துல லாஸ் ஆகி நடு ரோட்டுக்கு வர வேண்டியதாயிடுச்சுன்னு வச்சுக்க, அதனால பாதி சொத்தாவது உன் பேர்ல இருக்கிறதா உனக்கு நல்லது. இல்ல இல்ல வேணாம், எல்லா சொத்தையும் அவர் பேருக்கே எழுதிடுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது. என் புருஷன் என்ன நல்லபடியா பாத்துக்கிறாரு இல்லங்க? ஏன் சார், இவ்வளவுதானா? இன்னும் ஏதாவது டவுட் இருக்கா? சாரி, கையெழுத்து போடுங்க. இப்ப சந்தோஷம் தானே? மென்டலா இருக்கும்போது சொத்து பத்திரத்துல கையெழுத்து போட்டா செல்லாது. அதுக்குதான் அது பைத்தியம் எல்லாம் தெளிவாயிடுச்சுன்னு ஊரெல்லாம் நம்ப வச்சோம். இப்ப அந்த ஆஸ்தி எல்லாம் நமக்கு சொந்தமாயிடுச்சு. ஹலோ டார்லிங். இதுக்கெல்லாம் ஒண்ணும் குறைச்சல் இல்ல. ஏன் டார்லிங் இவ்வளவு கோவமா இருக்க? அண்ணே, இந்த குழந்தைய பாத்துக்கோ. கொஞ்சம் அந்த பக்கம் வரீங்களா?
நீங்க என்ன முதல்ல பார்த்தப்போ என்கிட்ட என்ன சொன்னீங்க? என் பொண்டாட்டி ஒரு பைத்தியக்காரி, அவ கூட குடும்ப நடத்தி பல வருஷம் ஆயிடுச்சு, அவளுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு என்கிட்ட சொன்னீங்க. அத நம்பி தானே தாலி கூட கட்டாம உங்களுக்கு ஒரு புள்ளை பெற்றிருக்கேன். ஏண்டா அந்த பைத்தியக்காரி மறுபடியும் வந்த விஷயத்தை உன் தங்கச்சி கிட்ட சொன்னியா? சொன்ன மாமா, அத பத்தி நீ ஏன் கவலைப்படுறன்னு சொன்ன. நல்லா சுத்துங்க, அவ பின்னாடியே நல்லா சுத்துங்க. உங்களை நம்பி நான் என்னையே கொடுத்ததுக்கு நானே என் பிள்ளைய எங்கயாவது போய் அங்க நிம்மதி இல்ல, நீ இங்க வந்தா? மாமா, நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க, உட்காருங்க. அட பைத்தியம், இவ்வளவு நாள் மாமாவை கூட இருந்தது சொத்துக்காக தான். இப்ப சொத்தெல்லாம் மாமா கைக்கு வந்தாச்சு. இதுக்கு மேல அவளை என்ன பண்றேன் பாரு. போடி, இந்த பாக்கத்தெல்லாம் தேய்ச்சிட்டு அந்த துணி எல்லாம் துவைச்சு போடு. என் புள்ள உன் கழுத்துல தாலி கட்டின பாவத்துக்காக உன் உயிர் இருக்கிற வரைக்கும் உனக்கு சோறு போடுறோம். அதை தின்னுட்டு நாய் மாதிரி வீழ்ந்து கடை. என்னடி என்னமோ கையே உடைஞ்ச மாதிரி பில்டப் குடுக்குற? உன் கைய மிதிச்சா உனக்கு வலிக்காதா? ஏய், என் அத்தை நல்லவங்களா இருக்கறதால வீட்டு வேலைக்காரியா இருக்க. இதே வேற யாராவது இருந்திருந்தா உன் மேல கிருஷ்ணாயில ஊத்தி கொளுத்தி இருப்பாங்க. ஒழுங்கு மரியாதையா வாயை மூடிட்டு வேலையை பாரு. நல்லவங்க மாதிரி நடிச்சு என்ன மோசம் பண்ணிட்டீங்கல்ல? ஆமா, மோசம் தான் செஞ்சோம். அப்படிதான்டி செய்வோம். என்னடி செய்வ? போடி. இது நீங்க வச்சுக்கோங்க. இது இருக்கிற வரைக்கும் நான் உங்க கூடவே இருக்கிற மாதிரி. உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் உடனே வருவேன். நீ என்ன அடிச்சது மட்டும் ஆறுசாமிக்கு தெரிஞ்சது, இங்க வந்து உன்னை அவ அடிச்சா கொன்னுடுவா. உன் தம்பியோட ஆட்டம்லாம் உன் ஊர்ல. இங்க வந்து ஆட்டம் காட்டினா குருவிய சுடுற மாதிரி சுட்டு தள்ளி. என் தம்பிகளோட பண்ணிடாத. என்ன எப்படி போட்டு அடிச்சா தெரியுமா? அம்மா, இவன் என் கண்ணு முன்னாடியே வரக்கூடாது. இந்த பைத்தியத்தை ஸ்டோர் ரூம்ல போட்டு பூட்டி வை. இந்த சனிய முகத்தை பார்க்கவே எனக்கு வெக்கமா இருக்கு. என்ன 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 பூ மாதிரி வச்சு பார்த்துப்பேன்னு எதுக்காக என் தம்பிங்க கிட்ட போய் சொன்னீங்க? உன்னை பூ மாதிரி வச்சு பாத்துக்கிறதுக்கு அன்னைக்கு உன்கிட்ட சொத்து இருந்தது. இன்னைக்கு என்னடி இருக்கு? என்னைக்காவது எனக்கு சந்தோஷத்தை கொடுத்திருப்பியா? நிம்மதியை கொடுத்திருப்பியா? அதெல்லாம் கூட விட ஒரு குழந்தையாவது பெத்து கொடுத்தியா? சத்தி வேண்டாண்டா, அவளை எதுவும் கேட்காத. அவங்க தம்பி கிட்ட சொல்லிடுவாளாம். என்னடி உன் தம்பி கிட்ட சொல்லுவியா? உன் தம்பி கிட்ட சொன்னா நான் பயந்துருவேன். இங்க பாரு, என்ன அவமானப்படுத்தின உன் தம்பிகளை நான் சும்மா விட மாட்டேன். உன்னையும் உன் தம்பிகளையும் இல்லாம பண்ணிடுவேன். போன் பண்றேன். போன் பண்ணி எத்தனை தடவை பணம் கேட்பேன்? பண்ணுடு. ஹலோ, உன் அக்கா பேசணுமா? அண்ணா, அக்கா அக்கா பேசுறா. அக்கா, நான் சின்னவன் பேசுறேன். தம்பி, அக்கா, நான் ஆறுசாமி பேசுறேன்க்கா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. மாமா உங்களை நல்லபடியா பாத்துக்கிறாரா? மாமா என்ன நல்லா பாத்துக்கிறாரு. ஆறுசாமி, நீ எனக்கு ஒரு உதவி பண்ணுவியா? சொல்லுங்கக்கா, என்ன பண்ணணும்? எனக்கு உடம்பு சரியில்லை. உங்க மாமா எனக்கு வைத்தியம் பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கு நிறைய பணம் செலவாகுமா? நீ கொஞ்சம் அனுப்பி வைக்கிறியா? என்னக்கா அப்படி கேட்டீங்க? உங்க உடம்ப முதல்ல பாத்துக்கோங்க. எவ்வளவு பணம் வேணும்? நிறைய பணம் வேணும். உடனே அனுப்புறேன்க்கா. அக்கா, உன்னை பார்க்கணும் போல இருக்குக்கா. வேணா வேணா, நீங்க இங்க வர வேணாம். நீங்க இங்க வந்தா அவங்க உங்களை சுட்டு. அக்கா, 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 அக்கா. ஏய், இவள ரூம்ல போட்டு போட்டு. வேணாம் வேணாம். சித்தப்பா, உண்மையை சொல்லுங்க. அக்காவை அவங்க நல்லா பாத்துக்கிறாங்களா? ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்கடா. என் கண்ணாலேயே பார்த்தேன்டா. ஆஸ்பத்திரிக்கு போனா உடம்புக்கு முடியலன்னு அர்த்தமா? தாயாகணுங்கிற ஆசை அவளுக்கு இருக்காதா? குழந்தைக்காக செக்அப் பண்றதுக்காக பெரிய டாக்டர் கிட்ட போறேன்னு என்கிட்டயே சொன்னாங்க. நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானே? இதுல என்னங்க உங்களுக்கு சந்தேகம்? பாவம், அந்நிய டாக்டர் கிட்ட காமிச்சாங்களோ என்னமோ. முதல்ல பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஏன் பரமோ, இன்னையோட ஒரு வாரம் ஆச்சு. பாக்கெட்ல இருந்த பணத்தெல்லாம் ஐஸ்கிரீமாவே தின்னு தீக்கிறேன். இது வரைக்கும் லட்சுமியை கண்ணில் காட்டல.
இது எப்படி அம்மா லட்சுமின்னு சொன்னா போருமா? அட்ரஸ் வேணாமா? இத புடிங்க. அட்ரஸ் அட்ரஸ் கண்ணாடி போட்ட கபோர்ட் எல்லாம் ஏத்த அட்ரஸ் கேக்குற அளவுக்கு வச்சிட்டீங்களா? வாங்க விட்டு திருப்பி போடுங்க. போதும் போதும் புடி. அந்த கிளிஜோசியக்கார கிட்ட போலாமா? கிளிஜோசியமா? ஆமா, சாதாரண வேலையா இருந்தாலும் சரி, சாமானியமான வேலையா இருந்தாலும் சரி, அவன் சொன்னா நடக்கும். வா பாப்போம். வாமா ரம்பா, வெளியே வந்து எடு செம்பா. சிம்ரன் மாதிரி இடுப்பாட்டி துடிப்பா ஒரு சீட்டை எடு குடே. அஜித்தும் ஷாலினியும் காதலிச்சு கட்டிக்கிட்டாங்க. அதே மாதிரி ஜோதிகாவும் சூர்யாவும் கட்டிக்க போறாங்க. அதே மாதிரி நீயும் லட்சுமிய கல்யாணம் பண்ணிக்க போற. இந்த மூஞ்சி நம்ம பார்த்த மாதிரி எஸ் இருக்கு. மூடிட்டு சும்மா இரு, இல்லனா எஸ் புண்ணாயிடும். அட்ரஸ் கண்டுபிடிச்சு சொல்லுவீங்களா? ஏன் அவசரப்படுற? விவரமா சொல்றேன் கேட்டுக்க. ராணிப்பேட்டையில 6வது தெருவுல சிகப்பு கலர் பெயிண்ட், கருப்பு கலர் கேட்டு, தென்னை மரம்லாம் நிறைய இருக்கும். அந்த தென்னை மரத்துல ஏறி பார்த்தன்னா ரைட் சைடுல லட்சுமியோட வீடு தெளிவா போறோம். மேட்டர் க்ளோஸ் பண்ணுங்க. லட்சுமியோட அட்ரஸ் தெரிஞ்சு போச்சு. அவருக்கு காசு கொடுங்க. எவ்வளவு கொடுக்கணும்? கிளிக்கு 200, எனக்கு 200, 400 ரூபா கொடு. 400 ரொம்ப ஜாஸ்தியா இருக்கே. 400 ரூபா இருக்குல்ல? ஐயோ என் மூட்டை. இந்தாயா. அப்பா. என்னையா தூக்கி பாக்குற? வெயிட்ட வச்ச குறைதா இல்லையான்னு சொல்லிடுவேன். தெரிஞ்சிட்டாலும் என்னது? வாங்க லட்சுமி வீட்டுக்கு போவோம். போலாம். 6வது தெரு, 6வது தெரு. சிகப்பு கலர் பெயிண்ட், கருப்பு கலர் கேட். ஜோசியக்கார சொன்ன மாதிரி தென்னை மரம் கூட இருக்கு. கிளி ஜோசியக்கார சொன்ன மாதிரி கரெக்டா இருக்குடா. சரி சரி, யாரும் பாக்கிறதுக்கு முன்னாடி நீ மரத்து மேல ஏறி பாரு. யார் பார்த்தா நமக்கு என்ன பயம்? நம்ம என்ன தேங்காய் பறிக்கவா வந்தோம்? அட்ரஸ் கண்டுபிடிக்கலாம் வந்திருக்கோம். இந்த மரத்து மேல ஏறி பார்த்தா லட்சுமி வீடு தெரிய போகுது. ஐயா, நம்மள விட வேகமா இருக்கானே. ஏடா ஏதாவது தெரிஞ்சுதா? தெரியுது, ஸ்டுடியோ தெரியுது. நயன்தாராவும் சிம்புவும் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஷூட்டிங்க பத்தி பேசாதடா மூதேவி. லட்சுமி வீடு தெரியுதா பாரு. அந்த பக்கத்துல பாரு. தெரியுது. நல்லா தெரியுதா? என்ன தெரியுது? கண்ணம்மாபேட்டை. என்ன தைரியம் இருந்தா பட்ட பகல்ல தேங்காய் மரத்துல ஏறி திடுவ. கீழ இருந்து சீக்கிரம். ஏய் மூதேவி, போன வாரம் நாங்க ஊர்ல இல்லாதப்ப நீங்க தான் வந்து தேங்காய் திடுறீங்களா? தேங்காய் எங்களுக்கு எதுக்கு? எதுக்கே மரத்துல ஏற வச்ச? லட்சுமிக்கு. ஏலே என்ன சொல்லுத? லட்சுமி மரத்து மேல இருக்காளா? இல்லையா, கோயம்புத்தூர் பக்கத்துல பீச் இருக்குல்ல, பீச் பக்கத்துல ஹார்பர் இருக்குல்ல, ஹார்பர் பக்கத்துல தான் லட்சுமி வீடே இருக்கு. ஏலே நீ திருநெல்வேலிக்காரனுக்கு அல்வா கொடுக்க நினைக்கிறியா? ஏ கோயம்புத்தூர்ல ஏதுல பீச்? எங்களை கேட்டா எங்களுக்கு தெரியும். அந்த ஜோசியக்காரனை கேளு. இல்ல ஐயோக்கிய பாத்தீங்களா? உங்களை இப்படி விட மாட்டேன். உங்களை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துற பாரு. போடுங்களே. உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்ன தேங்காய் மரத்துல தேங்காய் பறிக்காத. இதுகோ சாப், நீங்க கேட்ட படம் வீட்டு மேலே கொடுக்க நமக்கு ரொம்ப கஷ்டம். ரைஸ் மில் பத்திரம் கூட எடுத்துட்டு வந்திருக்கோம். இது கொடுக்க முடியுமான்னு பாருங்களேன். அச்சா அச்சா. ராம் ராம் ராம். கீழே வரக்கூடாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். போடிங்க. அந்த ரூம்ல நான் இருக்க மாட்டேன். எனக்கு பயம். என்னடி பசங்க மேல போடி. போட்டணும். ஏன் என்ன இப்படி போட்டு அடிக்கிறீங்க? போடி. போன் சொல்றல. யாருமா நீங்க? லட்சுமி தம்பியோட பொண்டாட்டிங்க. உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோமா. உட்காருங்க உட்காருங்க. பாத்தீங்களாமா, உங்க அண்ணி நிலைமையை நினைச்சாலே வயிறு பத்திக்கிட்டு எரியுது. அன்னைக்கு என்னாச்சு? வந்த புதுசுல நல்லாதாமா இருந்தா. போக போக அவளுக்கு பைத்தியம் முத்தி போச்சு. என் பிள்ளைய அவளுக்கு வைத்தியம் பண்றதுக்காக 1000 கணக்குல பணம் செலவழிச்சுட்டு தான் இருக்கான். இருந்தாலும் உங்ககிட்ட பணம் கேட்கறதுக்கு அவளுக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லம்மா. பணம் கொண்டு வந்தீங்களாமா? கொண்டு வந்திருக்கோம். முத்தம்மா, பிள்ளைங்களை உள்ள கூட்டிட்டு போ. என்னது, கீதா பத்மா வந்திருக்காங்களா? அவங்க முன்னாடி ஏதாவது வாயை திறந்த அவங்க உயிரோட போக மாட்டாங்க. ஜாக்கிரதை. வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தம்பிங்க நல்லா இருக்காங்களா? உட்கார் உட்கார் உட்கார். உடம்பெல்லாம் ஏன் இப்படி காயமா இருக்க நீ? அது நான் அப்பப்ப சாமானத்துக்கு வெளியில போடுவேனா, அதுக்காக என்ன அடிப்பாங்க. என்ன எவ்வளவு அடிச்சாலும் வலியே தெரியாது. தம்பிங்க கிட்ட நான் நல்லா இருக்கேன்னு சொல்லுங்க. என்ன எனக்கு எனக்கு தூக்கம் வருது. நான் தூங்க போறேன். இருந்து சாப்பிட்டு போங்க. தம்பிங்க கிட்ட நான் நல்லா இருக்கேன்னு சொல்லுங்க.
நான் நல்லா இருக்கேன்னு சொல்லுங்க. கீதா நில்லு. அங்க பார்த்ததெல்லாம் இவங்க கிட்ட சொல்ல போறியா? அங்க அண்ணி நரகத்துல இருக்காங்க, சொல்லாம எப்படி இருக்க முடியும்? ஐயோ புரியாம பேசாத. இந்த விஷயம் தெரிஞ்ச மறு நிமிஷம் அண்ணன் தம்பி 2 பேரும் அங்க போய் வெட்டி போட்டுட்டு அக்காவை கூட்டிட்டு வந்துருவாங்க. அந்த லூசுக்காக நம்ம வாழ்க்கை இழந்து நிக்கணுமா? ஆனா அண்ணி பாவமாச்சே. அது அவங்களோட விதி. புருஷன் அமையறதெல்லாம் அந்த ஆண்டவன் கொடுத்த வரம். அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? கண்ணை தொடச்சிட்டு வா. பத்மா, அக்கா நல்லா இருக்காங்களா? ரொம்ப நல்லா இருக்காங்க. அண்ணன் கிட்ட பணத்தை கொடுத்துட்டோம். சமயத்துல பணம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சொன்னாங்க. நீங்க சொன்னது உண்மைதான் மாமா. அண்ணிய பெரிய டாக்டர் கிட்ட காட்டுறாங்க. கீதா, அக்கா எப்படி இருக்காங்க? கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு மாறிட்டாங்க. அதான் சந்தோஷம் அதிகமானதுனால ஆனந்த கண்ணீர். ஓஹோ. அக்கா கிட்ட பேசுனியா? என்ன சொன்னாங்க? அண்ணிய பார்த்ததே எனக்கு அழுகையே வந்துருச்சுங்க. ரொம்ப நாள் கழிச்சு பார்த்ததுனால கீதாவுக்கு சந்தோஷத்துல அழுகையே வந்துருச்சு. இல்ல கீதா? என்ன கீதா சின்ன குழந்தை மாதிரி? உள்ள போ. அக்காவுக்கு பிடிக்கும் மருதாணி எடுத்துட்டு போனியே, குடுத்தியா? அண்ணியோட கையெல்லாம் அவ்வளவும் தங்க வளையல். அவங்க அத்தை போட்டு விட்டு மருமகளை அழகு பாக்குறாங்க. பார்க்க மகாலட்சுமி மாதிரி இருந்தாங்க. இல்ல கீதா? கேட்டீங்களாடா? நான் சொல்றதை நம்பல இல்ல, இப்ப நம்புறீங்களா? நம்மளும் போயிடலாம். அக்காவை பார்த்து பேசிட்டு வந்திருக்கலாம். நீ தான்டா வேண்டாம்னு சொன்ன. நான் அப்பவே சொன்ன போய் அக்காவை பார்த்துட்டு வரலான்னு. நீங்களே அங்க போயிருந்திருக்கலாம். யார் போனா என்ன? அக்கா சந்தோஷமா இருக்கா, அது போதும். டேய் மண்ட, அதான்டா அசெம்பிளி. ஏது? அங்கதான்டா எம்எல்ஏக்கெல்லாம் சண்டை போட்டுப்பாங்களே. அதான் இது ஏர்போர்ட். வெளிநாட்டுல இருந்து பெரிய பெரிய ஆளுங்க இங்கதான வந்து இறங்குவாங்க. அதான்டா வள்ளுவர் கோட்டம். திருக்குறள் எழுந்தாரு, அவர் கட்டின கோயில். பல்லவன் பஸ்ல கூட ஒரு போட்டோ இருக்குமே. இதெல்லாம் உங்களுக்கு எப்படின்னு தெரியும்? இதெல்லாம் நிறைய சினிமால பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன்டா. டேய் மண்ட, காலையில இருந்து பஸ் ஸ்டாண்ட்ல கால் கடுக்க நிக்கிறோம், ஒரு பஸ் கூட காணுமே. நம்ம ஊரே பெட்டர்னே. தலங்க 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 தலங்க. இருப்ப மாதிரி மீசை வச்சிட்டு பிரேக்ல வண்டி எடுத்து எங்கயா போற? தேவையில்லாம பேசாத, உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். எதுக்கு? நோ பார்க்கிங் கிட்ட நின்னுக்கிட்டு என்னைய பண்றீங்க? இது பஸ் ஸ்டாண்ட் இல்லையா? இல்ல, இது நோ பார்க்கிங். இங்க பஸ், ஆடு, மாடு உங்கள மாதிரி மனுஷங்க யாரும் நிக்க கூடாது. இந்த பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுதாங்க நாங்க அசெம்பிளிய பார்த்தோம். என்ன அசெம்பிளிய பாத்தீங்க? என்ன தைரியம்டா உங்களுக்கு? பட்ட பகல்ல நோ பார்க்கிங்ல நின்னுக்கிட்டு அசெம்பிளிய பாக்குறீங்களா? வேற என்ன பாத்தீங்க? ஏர்போர்ட்ட பார்த்தோம். அப்புறம் வள்ளுவர் கோட்டம் பார்த்தோம். வள்ளுவர் அசெம்பிளி, ஏர்போர்ட், வள்ளுவர் கோட்டம். ஒண்ணுத்துக்கு 500னா மூணுத்துக்கு 1500. நோ பார்க்கிங் கிட்ட நின்னதுக்கு 1000. மொத்தம் 2500 ரூபாய் கட்டுங்க. சும்மா ரோட்ல நின்னு பார்த்ததுக்கு 2500 ரூபாய் கட்டணுமா? ஏன் சினிமா பார்க்க பணம் செலவு பண்ணல? எக்ஸிபிஷன் பார்க்கிறதுக்கு செலவு பண்ணல? அப்படிதான் இதுவும் கட்டுங்க. இவர் எங்கேயோ பார்த்தா பாருங்க. சும்மாறா. அப்புறம் அவரை பார்த்ததுக்கு வேற தனியா ஃபைன் போட போறாரு. இந்த நேரத்துல அந்த பரம சார்வம் தான் எவ்வளவு நல்லா இருக்கும். என்ன என்ன பிரச்சனைங்க? வணக்கம் சார். வந்துட்டாரு. இந்த ஊர்ல எல்லாத்தையும் சும்மாவே பார்த்துட்டு பணம் கட்ட சொன்னா கட்ட மாட்டேன்றாங்க சார். ஏயா என்கிட்ட சொல்லாம ஏன் வெளியில வந்தீங்க? அப்படியே வந்தீங்களே, நேரா போயிட்டு இருக்க வேண்டியதுதானே? ஏன் அங்கேயும் இங்கேயும் இருக்கிற பில்டிங் எல்லாம் பார்த்துட்டு போனீங்க? இந்நேரம் உங்க 2 பேரையும் ஜெயில போட்டு அடைச்சு வச்சிருப்பாங்களே. ஏதோ இன்ஃபுளுன்ஸ் இருக்கிறதுனால உங்களை விட்டாங்க. தலைவா தலைவா, எங்களை ஜெயில போடாம காப்பாத்துங்க தலைவா. பண்றது எல்லாம் பண்ணிட்டு இப்போ வந்து என் காலில் விடுங்க. ஏயா எவ்வளவு ஃபைன் பண்ணீங்க? 2500 ரூபாய் சார். 2500 ரூபாயா? ஆமா சார். கட்ட முடியாதியா? ஏன் சார்? 2500ல பாதி வேணா கட்டுவோம், மீதியை நீ கட்டுறாங்க கொய்யா. பரவாயில்ல, பாதியா குறைச்சிட்டாரு. வாங்க. சாரி சார். மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா டிஸ்கவுண்ட் கொடுப்போம். ஓகே சார். இங்க வாங்கியா. ஊரை பத்தி தெரியாம சுத்திட்டு இருக்கீங்களே, நான் எதுக்கா கருப்பு கண்ணாடி போட்டிருக்கேன்? ஏன் போட்டிருக்கேன்? அங்க இங்க பார்க்காம போடணும் தானே. நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, குதிரைக்கு கண்ணை மறைப்பாங்க தெரியுமா? அதே மாதிரி கண்ணை மறைச்சுக்கணும். அதே மாதிரி அப்படிதான் போகணும். என்னையா இதை வேற லூசா கட்டி வச்சிருக்கேன், இதை கரெக்டா வையா. உன் சொம்ப விட பெரிய சொம்பா இருக்கு. வந்துட்டேன். இன்னொரு கேஸ் வந்துருச்சு. நல்ல நேரத்துல வந்து காப்பாத்தினாரு. இவருக்கு முதலமைச்சர்கிட்ட சொல்லி செலவு வைக்க சொல்லணும். ரோட்ல நடந்தா ஃபைன் கேக்குறாங்க, எதையாவது பார்த்தா ஃபைன் கேக்குறாங்க. என்ன பட்டணமா போங்க. நமக்கு ஒண்ணும் நஷ்டம் இல்லடா. 1250 ரூபாய் லாபம். எப்படி? ரயில்வே ஸ்டேஷன், மருதமல்ல, சத்யராஜ் வீடு எல்லாம் பார்த்தோம்ல, அதெல்லாம் சொல்லலையே. அட பாக்கண்ணே, இப்படி எல்லாம் கை வச்சுட்டே நடக்க முடியாது. நம்ம ஊருக்கே போலாம் வாங்க. இதனடா சோத்து மூட்டை. என்னண்ணே குழா பக்கத்துல கொண்டு வந்துட்டீங்க? இந்த மூட்டையில இருக்கதா காமிச்சன்னா நீ தலை சுத்தி கீழே விழுந்துருவேன். அப்புறம் உன் முகத்துல தண்ணி தெளிச்சுதான் எழுப்பணும். அதான் கூட்டு வந்தேன். இது உள்ள என்ன இருக்குண்ணே? டேய், நம்ம ஊர்ல மெக்கனாஸ் கோல்டு படம் வந்ததை பாத்தியா? இப்ப பாரு மெக்கனாஸ் கோல்டு. என்ன தண்ணி தெளிச்சு எழுப்புறீங்களா? டேய், நம்ம எங்கடா இருக்கோம்? நம்ம ஊர்ல இருக்கோம். அப்ப லட்சுமி அந்த ஊர்ல இருக்கா? ஆமா. ஹாய் டார்லிங். இந்த 50,000. யாருக்கு வேணும் இந்த பணம்? நீங்க அப்பப்ப வரதுனால அக்க பக்கத்துல உள்ளவங்களே என்ன தப்பா பேசுறாங்க. சரி,
உனக்கு என்னதான் வேணும்? என்ன நீங்க மனைவியை ஏத்துக்கலனாலும் பரவாயில்ல, என் பையனுக்கு ஒரு இனிஷியல் வேணுங்க. தங்கச்சி, அவரை ஏன் தொந்தரவு பண்ற? மாமா, சொத்தெல்லாம் உங்க பேருக்கு வந்துருச்சுல, இவளுக்கு எழுதி கொடுத்துருங்க. வேண்டாம் வேண்டாம், பையன் பேர்ல எழுதி வச்சிருக்க, அப்பதான் இவளுக்கு திருப்தியா இருக்கும். ராஜு, என்னடா உன் தங்கச்சி எப்ப பாரும் கல்யாணம் கல்யாணம்னு சொல்லிக்கிட்டு இருக்க? பின்ன கேட்க மாட்டாளா? ஏதோ தனியா இருக்கேன்னு அறிமுகம் பண்ணி வச்சா அவ கையில குழந்தை வர கொடுத்துட்ட. லக்ஷ்மி வீட்டுல இருக்கிற வரைக்கும் இது நடக்காது. வெரி சிம்பிள், அவளை பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிடுவோம். பைத்தியக்கார ஆஸ்பத்திரியா? எப்படி அனுப்புறது? பைத்தியம் தெளிஞ்சிருச்சுன்னு எப்படி நம்ப வச்சோமோ அதே மாதிரி இதையும் செஞ்சிருவோம். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க மாமா? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. அம்மா, என்னாச்சுமா? நீ சந்தேகப்பட்டது உண்மைதான். இந்த பொண்ணு உண்டாயிருக்கா. உன்னை எதுக்காகடி பூ போல வச்சு தாங்க? உங்ககிட்ட சொத்து இருக்கா இல்ல பணம் இருக்கா? உன்னை கட்டிக்கிட்ட பாவத்துக்கு ஒரு நாளாவது ஒழுங்கா சுகம் கொடுத்திருக்கியா? அட்லீஸ்ட் ஒரு பிள்ளையை பெற்று என்ன தகப்பன் ஆக்கியிருப்பியா? அம்மா, இந்த நிலைமையில நீங்க இருக்கிறது நல்லது இல்லம்மா. உங்க வீட்டுக்கு போயிடுங்கம்மா. நான் கர்ப்பமா இருக்கிற விஷயத்த அவர்கிட்ட சொல்லணும். அம்மா, ஏய், எங்கடி போற? நான் அவரை பார்க்கணும். அங்கெல்லாம் போக கூடாது, உள்ள போ. போடி. விடு என்ன, நான் அவரை பார்க்கணும். போக கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும், போயிட்டு இருக்க. ஐயோ அம்மா, ஏய், நீ எங்கடி போற? போடி. எங்கடி ஓட பாக்குற? போகிக்கிறது, அடிச்சிடுவேன். போகிக்கிறது, இல்ல கொல்லுறேன் உங்களை. ஐயோ, இப்படி அடிக்கிறாளே, இவளுக்கு பைத்தியம் முத்தி போயிடுச்சே. நான் என்ன பண்ணுவேன்? டேய் ராஜு, அவனை அடிச்சே கொன்னுடுவா. சீக்கிரமா வெளியில வந்துடுறா, வந்துடுறா. ஐயோ, நீங்களே பாருங்க, இந்த பைத்தியத்துக்காக நீங்க எவ்வளவு பணத்தை செலவழிச்சு பைத்தியம் பார்த்தோம். இப்ப எங்களையும் அடிக்கிறாளே. ஐயோ, இதே தொல்லையா போச்சமா? பைத்தியக்கார இப்ப வீட்டுல வச்சாங்க, அக்கம் பக்கத்துல நாங்க நிம்மதியா இருக்க வேண்டாமா? என்னமா இது? இந்த பைத்தியக்காரன் இப்படியே விட்டு வச்சா நமக்கு தான் பிரச்சனை. நாமளே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து இவளை மென்டல் ஹாஸ்பிடல் சேர்த்துருவோம். வாங்க. எங்கடி ஓடுற? நீதா அன்னைக்கு என் தம்பிங்களை கொல்ல பார்த்த, இன்னைக்கு என்னைய கொல்ல பாக்குறியா? ஆமாடி, என்ன செய்வ? என்ன செய்ய போறேனா? வாங்க சார், வாங்க. சரியான சமயத்துக்கு வந்தீங்க. யாருக்குமா பைத்தியம் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க? என் மருமகளுக்கு தாங்க. பைத்தியம் ரொம்ப முத்தி போச்சுங்க. என் கழுத்தை வச்சு கொலை பண்ண வந்தா, அது கூட பரவாயில்லைங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க மேல கையில கிடைக்கிறத எடுத்து அடிக்கிறாங்க. ஏதாவது ஏடா குடமா அடிமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அதனாலதான் என் மனசை நான் ரொம்ப கல்லாக்கிக்கிட்டு சொல்றேன். என் மருமகளை எங்கேயாவது பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருங்க, உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா போகும். சபாஷ், என் அத்தைக்கு மருமக மேல எவ்வளவு பாசம், அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க மேல எவ்வளவு அக்கறை. என் அத்தைக்கு தன்னோட மருமக மேல கெரோசின் ஊத்தி எரிக்கவோ இல்ல சமையல் பண்ணும்போது கேஸ் லீக் பண்ணி கொலை பண்ணவோ தெரியாது சார். ஆனா என் மேல பாசம் இருக்கிற மாதிரி நடிச்சு என்ன பைத்தியம்னு உங்க எல்லாரையும் நம்ப வச்சு என்ன பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்ப மட்டும்தான் சார் அவங்களுக்கு தெரியும். இது எல்லாத்தையும் உடைச்சது நீங்க தானே? பாத்தீங்களா பாத்தீங்களா, இவளுக்கு பைத்தியம் இல்லாம வேற என்ன? நீங்களே சொல்லுங்க. நான் இப்ப என்ன பண்ணிட்டேன்னு என்ன அடிக்க வரீங்க?
இந்த பக்கெட் எடுத்து நான் உங்களை அடிக்க போறேன்னு நினைச்சீங்களா? எதுக்கு சார் பயப்படுறீங்க? உங்களை சுத்தி இவ்வளவு பேர் இருக்காங்க, போலீஸ் இருக்கு, நீங்க ஒரு ஆம்பளை, இவ்வளவு இருந்து தனியா இருக்கிற என்ன பார்த்து நீங்க பயப்படுறீங்களே சார். ஆனா நான் இந்த வீட்டுல இத்தனை பேர் சேர்ந்து தனியா இருக்கிற என்ன அடிச்சு கொடுமை பண்ண போது எதிர்க்கிறது தப்பா சார்? என் கையால அடி வாங்கின இவனுங்க எப்படி இருக்காங்க, அவங்க கிட்ட அடி வாங்கின நான் எப்படி இருக்கேன்னு பாருங்க சார், நல்லா பாருங்க. 4 சுவத்துக்குள்ள வச்சு அடிச்சா பூனை கூட புலியா மாறும் சார். சாரிம்மா, ஒன்ன யாரு பைத்தியம்னு சொன்னாங்களோ அவங்கதாம்மா பைத்தியம். இவங்க எவ்வளவு தெளிவா பேசுறாங்க, இவங்கள போய் பைத்தியம்னு சொல்றீங்க. இன்னொரு தடவை தப்பான கம்ப்ளைண்ட் கொடுத்தா உங்களை பிடிச்சு உள்ள வச்சிருவேன். வாங்க போலாம். இப்படிப்பட்ட பொண்ண பைத்தியம் சொல்றீங்க, நீங்க தான் பைத்தியம். பார்த்தா படிச்சவங்க மாதிரி இருக்கீங்க, இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறீங்க. அத்த, இவ பேசுறத பார்த்தா இவளுக்கு பைத்தியம் தெளிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இனிமே நம்ம இங்க இருக்கிறது நல்லது இல்ல. நீ சும்மா இருடா. ஏண்டி, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் எனக்கு பைத்தியம்னு 10 பேர் முன்னாடி சொல்லி அவங்கள கை கொண்டு சிரிக்க வைக்கிறியா? என்ன சொன்ன? உனக்கு பைத்தியம் இல்லையா? பணத்துக்காக என் வாழ்க்கையோட விளையாடின நீ பைத்தியம் இல்லையா? மனசாட்சிங்கிறது கொஞ்சம் கூட இல்லாம மிருக மாதிரி நடந்துக்கிற நீ பைத்தியம் இல்லையா? மகனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு மருமகளை கொடுமைப்படுத்துற நீ பைத்தியம் தானே? என்னடி உன் இஷ்டத்துக்கு கதை அளந்துகிட்டு இருக்க? இல்ல, நிஜத்தை சொல்றேன். நீங்க கேட்காமலேயே சொத்தை எழுதி கொடுத்த. உங்களுக்கு பிடிக்கலங்கிறதுக்காக என் தம்பிகளை விட்டு தூரம் வந்த. உங்க காலுக்கு செருப்பு மாதிரி இருந்த. உனக்கு ஒரு பொண்ணு இருந்தா அவளை இப்படி கொடுமைப்படுத்துவியா? உனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. மரியாதையா இங்க இருந்து வெளியே போக போறியா இல்லையா? இது ஏன் வீடு, ஏன் சொத்து. இந்த வீட்டை விட்டு என்ன வெளியில போன்னு சொல்ல எந்த நாய்க்கும் உரிமை இல்ல. அப்போ நீங்க போய் மிரட்டினதுனாலதான் எங்க அக்காவை கூட்டு போனாங்களா? அவங்க அவர் மனசு மாதிரி அக்கா கூட்டிட்டு போலங்கிறீங்களா? மன்னிச்சிருங்க தம்பி, நாங்க ஏதோ தெரியாதனமா இந்த மாதிரி நடந்துகிட்டோம். மன்னிச்சு போடுங்க தம்பி, எங்க பொண்ணுங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நாங்க அப்படி செஞ்சு போட்டோம். அப்படின்னா உங்க பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக எங்க அக்காவோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்களா? நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன். அவங்களே திட்டுற கட்டின புருஷன்கிட்டயே உண்மையை மறைச்சிட்டாங்க. நீங்க 2 பேர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக எங்க அக்கா வாழ்க்கையை நாசமாக்கிட்டீங்க. இப்ப திருப்தி தானே உங்களுக்கு? டேய், நடந்து போனதை பத்தி பேசி இப்ப என்னடா பிரயோஜனம்? லட்சுமி இப்ப எந்த நிலைமையில இருக்காலும் தெரியல, போய் பாருங்கடா. போடா. கோயிலுக்குள்ள இருக்கிற அம்மன் மாதிரி நகை அலங்காரத்தோட இருந்த பாவம் இப்ப உன்னை பிச்சைக்காரி மாதிரி தெருவுல உட்கார வச்சுட்டான். அத பத்தி கூட எனக்கு இப்ப கவலை இல்லடா. எல்லாரும் பார்க்கும்போது அந்த வீட்ல இருந்து என்ன கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளினால, அதே வீட்ல இருந்து அவளை பொணமான அனுப்பாம போனா என் பேர் பவானி அம்மா இல்லடா. ஹரிசாமி, தம்பி. அக்கா, அக்கா, தம்பி, ஹரிசாமி. என்னக்கா இதெல்லாம்? எதுக்காக அக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்காக நாங்க 2 பேரும் இருக்கிறத மறந்து போயிட்டீங்களாக்கா? எல்லாம் நல்லதுக்காக தான்ப்பா. ஆமாங்கய்யா, லட்சுமி மாவுக்கு பழைய ஞாபகங்கள்ல வந்துருச்சு. அக்கா, அவங்க சொல்றது உண்மைதானா? இதுக்கு மேல நீங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. வா, நம்ம வீட்டுக்கு போலாம். தம்பி, நீ அக்காவை வீட்டுக்கு கூட்டு போ. அக்காவை இந்த நிலைமைக்கு ஆளாக்கினவங்கள ஒரு கை பார்த்துட்டு வரேன். தம்பி, அவர் ஒண்ணும் பண்ணிடாத. உன்னை குடும்பப்படுத்தினவங்க யாரும் இந்த பூமியில உயிரோட வாழக்கூடாது. என் வயித்துல வளர குழந்தைக்கு அப்பா இல்லாம பண்ணிடாத. அக்கா, அக்கா, உங்க மாமா பண்ண கொடுமைக்கெல்லாம் அந்த ராசையா தான் காரணம். அந்த பொண்ணை தங்கச்சின்னு சொல்லி கூட்டிட்டு வந்தா அவங்க சொன்னதையெல்லாம் நம்பி உங்க மாமா அவங்க விரிச்ச வரையில விழுந்துட்டாரு. அவங்க இப்ப எங்க இருக்காங்க தெரியுமா? Beauty baby, okay beauty, size வந்து ஆட்டம் போட்டு உனக்கும் எனக்கும் 50-50 போட்டி போட்டி மியூசிக் போட்டி. ஒத்துக்கிட்டாலும் கட்டிக்கிட்டாலும் கேக்கு ஏசுற baby. Love track, track, love track, love track, track, love track. கிட்ட நின்னாலும் எட்டி நின்னாலும் சோட்டு கலப்புற baby. Love track.
track, love track, love track, track, love track. உன்னை பார்த்ததும் உலகம் மறக்குது ஒண்ணு புரியல baby. கண்ணை பார்த்ததும் கிறுக்கு பிடிக்குது மருந்து வேணும் baby. தொட்டுக்கிட்டாலும் கத்திக்கிட்டாலும் திக்கு எதிர baby. கிட்ட நின்னாலும் எட்டி நின்னாலும் சூட்ட கலப்புற baby. கீழே பார்த்துக்க ஹாலிவுட் மேலே பார்த்துக்க பாலிவுட் நடுவே பார்த்தா காலிவுட் மொத்தம் பார்த்தா லவ்லிவுட் என்ன ஷேப் இது என்ன டாப் இது நச்சுன்னு இருக்குது டோய் மல்டி சேனல் இது முட்டி மோதனுன்னு என்ன இருக்குது டோய் உள்ளே உணர்ச்சிக்க துடிக்குதடி வெளியே பார்த்தா தெரியாது காதலில் வேணும் கசாமுசா கண்ணே உனக்கு தெரியாதா காம கண்ணுமே காது கவித்தினா பிந்தே இழைவோமா உன்னை புரிஞ்சுக்கிட்டா என்ன தெரிஞ்சுக்கிட்டா உலகம் நம் கையிலே baby. Love track, track, love track, love track, track, love track. எட்டு நின்னாலும் எட்டு நின்னாலும் சுட்ட கலப்புற baby. Love rap, rap, love rap, love rap, rap, love rap. உன்னை பார்த்ததும் உலகம் மறக்குது ஒண்ணு புரியல baby. கண்ணை பார்த்ததும் கிறுக்கு பிடிக்குது மருந்து வேணும் baby. மாமா இந்த பத்திரத்துல ஒரு கையெழுத்து போடு. டேய் இது கிளப்டா, எதுக்காக நீ இவ்வளவு அவசரப்படுறேன்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியல. நீ உன் சொத்தை கொடுக்க போறது வேற எவனுக்கோ இல்ல, உன் மகனுக்கு. என் பொழப்பு தான் தாலி இல்லாத பொழப்பு ஆயிடுச்சு. என் பையனுக்கு அது ஒரு இன்ஷியல் வேணும்னு. நீங்க எதுக்குடா இங்க வந்தீங்க? இவங்களுக்கு பாடம் போட்டுறதுக்கு. நீங்க உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். வாயை பொத்திக்கிட்டு மரியாதை வெளியே போங்கடா. நீ எதுவும் கவலைப்படாத மாமா, இவனுங்கள என் ஆளுங்க பாத்துக்கோனுங்க.
டேய் 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 அவனை என்னடா பண்றீங்க? கொஞ்ச நேரம் நீ வேடிக்கை பாரு மாமா. என்ன செய்ய போறோமா? இந்த விஷத்தை அவன் வாயில ஊத்தி உண்மையை தானா கக்க வைக்க போறோம். டேய் இன்னும் 10 நிமிஷத்துல இந்த விஷம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதுக்குள்ள மாமா கிட்ட சொல்ல வேண்டிய எல்லா விஷயத்தையும் டக்கு டக்குன்னு சொல்லிடு. உண்மையை சொன்னா பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போய் உன் உயிரை காப்பாத்துவோம். உண்மையாவா? அப்படின்னா என்ன எந்த விஷயத்த சொல்ல சொல்றீங்க? டேய் அனாவசியமா டைத்தை வேஸ்ட் பண்ணாத. இன்னும் 3 நிமிஷத்துல உனக்கு வேர்த்து கொட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் தலை சுத்தும். அதுக்கப்புறம் நீ உண்மையை சொன்னா கூட யாரும் உன்னை காப்பாத்த முடியாது. அப்படின்னா இப்பயே சொல்லிடுறேன். நான் சொல்றதுக்கு எந்த விஷயமும் இல்லையே. ஏய் வேர்க்க ஆரம்பிச்சிருச்சுடா. அப்ப விஷம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லு. என்ன சீக்கிரம் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போங்கடா. அப்ப சாவறதுக்குள்ள உண்மையை சொல்லிடுறா. சொல்லிடுறேன். சொல்லாத ராசையா, உனக்கு என்ன புத்தி நீ கிட்ட வாய் மூடு. நான் சொல்லனா என் உயிரே போயிடும். ஐயோ, அவன் ஆஸ்தியில நம்ம கைக்கு இன்னும் வந்து சேரல. அந்த ஆஸ்தியும் வேண்டாம், எதுவும் வேண்டாம், வெளியே போடி. இப்போ உனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கணுமே. நான் சொல்லிடுறேன். சுரேகா என் பொண்டாட்டி. அந்த குழந்தை எனக்கு பிறந்த குழந்தை தான், சக்திக்கு பிறந்தது இல்ல. சொத்துக்கு ஆசைப்பட்டுதான் இந்த நாடகம் ஆடணும். இவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு தேவையில்லாம எங்க அக்காவை கொடுமைப்படுத்திட்டீங்களே. என்ன மன்னிச்சிடுங்க. ஏண்டா கூட பிறந்தவனை விட அதிகமா உன்னை பாத்துக்கிட்டேடா. எனக்கு வாய்மால வார்த்தைகளை நம்பி என் மேல உயிரை வச்சிருக்கிற என் பொண்டாட்டிய பைத்தியக்காரி ஆக்கிட்டேனேடா. பணத்துக்காக பிச்சை எடுக்கிறவனை பார்த்திருக்கேன்டா. ஆனா கட்டுன பொண்டாட்டியவே கூட பிறந்தவன் கூட்டி கொடுத்த ஒன்ன மாதிரி பரம்போக்க பார்த்ததுடா. நீ எல்லாம் சாகுடா. சாவுடா. இவனை நாங்க பாத்துக்கிறோம். வீட்டுல அக்கா உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க. நீங்க போங்க மாமா. இவர் கட்டல அவுத்து விடுங்க, ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம். ஆம்புலன்ஸ் இல்லனாலும் பரவாயில்ல, ஆட்டோல போலாம். தலை சுத்துற மாதிரி இருக்கு. போக வேண்டியது ஹாஸ்பிடலுக்கு இல்லடா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு. நீ குடிச்சது விஷம் இல்ல, கருப்பட்டி கசாயம். வாடா. அடியே, இன்னையோட என்ன புடிச்ச பீட ஒழிய போகுது. கிருஷ்ணாயில ஊத்தி பத்த வச்சுக்கிட்டாமா. கதவை தட்டாலும் திறக்க மாட்டேங்கிறா. உள்ள தாப்பா போட்டுக்கிட்டாமா. அம்மாடி, லட்சுமி கதவை திறமா. ஐயோ கடவுளே, இந்த கொடுமை எல்லாம் பாக்கிறதுக்காகவா நான் இன்னைக்கு என் உடம்புல உசுர வச்சுக்கிட்டு இருக்கேன். அம்மாடி.
அப்போ உள்ள இருந்தது நீ இல்லையா? எனக்கு தலை சுத்துச்சுன்னு டாக்டர் கிட்ட போயிருந்தேன். என்னாச்சு? அப்படின்னா உள்ள இருக்கிறது ஐயோ என் புள்ள. ஐயோ ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ லட்சுமி 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 அம்மா அம்மா சொல்றத கேளுங்க. வேற போகாதீங்க. ஐயா 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 ஐயோ ஐயா போகாதீங்க போகாதீங்கம்மா. நான் சொல்றத கேளுங்க. போகாதீங்க. ஐயோ அம்மா அக்கா 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 டாக்டர், நத்திங் டு வரி. எந்த பிரச்சனையும் இல்ல டாக்டர். உங்க பொண்ணும் வயித்துல இருக்க குழந்தையும் சேஃபா இருக்காங்க. அக்கா அக்கா எனக்காக உயிரை கொடுக்கறதுக்கு என் தம்பிங்க இருக்கிற வரைக்கும் அந்த எமன் கூட என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. லக்ஷ்மி, என்ன மன்னிச்சிடணும். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீயே என் பொண்டாட்டிய வரணும். அந்த கடவுளை நான் வேண்டிக்கிறேன். லட்சுமி, எனக்கு மருமகளா நீ வந்து நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டமா. சொத்துக்கு ஆசைப்பட்டு கடைசியில நான் உன்னை கொலை பண்ற அளவுக்கு வந்துட்டம்மா. உன்னுடைய நல்ல மனசால நீ கண்ணு திறந்துட்ட. உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிற அருகதை கூட எனக்கு இல்லம்மா. எதுக்கு அந்த பெரிய வார்த்தையில சொல்லிக்கிட்டேன்? அவங்க தப்ப உணர்ந்ததுல ரொம்ப சந்தோஷம். இதுக்கு மேலேயாவது எல்லாரும் அன்பா அனுசரணையா ஒன்னா இருக்கணும். அதுதான் என்னோட ஆசை. எல்லாரும் லட்சுமி அம்மா சுத்தி நிக்கிறீங்களே, ஏதாவது பேசுனீங்களா? நாங்க பேசுறது உனக்கு கேட்கலையா? எனக்கு ஒரு காது தான் கேட்காது, பூ வச்ச காது நல்லாவே கேட்கும். ஐயோ, காதுல பூவை காணுமே. இப்ப எந்த காது கேட்கும் எந்த காது கேட்காதுன்னு எனக்கே மறந்து போச்சு. டேய் செவிட்டு முண்டம், கூப்பிட்டீங்களாமா? உனக்கு தெளிவா கேக்குறது இந்த காது. நீங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும்.